நான் இன்னைக்கு கொண்டு வருகிறது விசுவாசத்தை குறித்து தான் பேச வருகிறேன். பெரிய விசுவாசம். சொல்லுங்க, 2 பேர் காவிலும் பக்கத்தில் சொல்ல முடியுமா? பெரிய விசுவாசம், பெரிய விசுவாசம். நம்ம மேக்சிமம் நிறைய பேர் நகை வைக்கிறதுக்காக அடமான வைக்கிற கடைக்கு நீங்கள் சென்றிருப்பீங்க, இல்லை பேங்கில் போயிருப்பீங்க. பேங்கிலே வச்சு பார்ப்போம். இந்த பேங்கில் செல்லும்போது மேனேஜர் நல்ல படித்த பெரிய ஆள் தான், நல்ல அறிவு, நல்ல பட்டம். ஒரு மேனேஜர் ஆகணுங்க, அதுக்கேற்ற தகுதி அவருக்கு வேணும். ஆனால் அந்த பேங்கிலே நகை வைக்கும்பொழுது மேனேஜர்கிட்ட கொடுத்தா அவருக்கு ஒன்றும் தெரியல. அந்த நகை யார்கிட்ட போகும் தெரியுமோ? அதுக்கு தட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஒரிஜினல் என்ன தட்டான்னு சொல்லலாமா? ஓகே, அவர்கிட்ட போகும். அவர் என்ன படிச்சிருக்குன்னேட்டா அந்த அளவுக்கு ஒன்றும் படிச்சிருக்க மாட்டேன். ஏன் அது தட்டான்கிட்ட போகிறேன்னேட்டா இது கவரிங்கா ஒரிஜினலா, ரெண்டாவது சரியான வெயிட். இந்த 2 காரியத்துக்காக தான் தட்டான்கிட்ட போகுது. இன்னைக்கு நம்ம சபையில் அந்த தட்டான் வந்திருக்கிறாங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களோட விசுவாசம் ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா இப்போ பார்க்க போகிறோம். ஆமீன். சும்மா இருக்கக்கூடாது, பயப்படவும் கூடாது. தட்டான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொன்னீங்க? வேறு பேர் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும். அவர் வந்திருக்கிறாங்க. அவர் இப்போ என்ன செய்ய போகிறோம்? இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உரசி பார்க்க போகிறாங்க. எதுக்கு உரசுறாங்க? இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? அடுத்தது என்ன போட போகிறாங்க? வெயிட்டு. அந்த வெயிட்டுக்கு ஏற்றபடி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். இப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த தட்டான். அவர் இப்போ உங்கள் மத்திய உலாவி வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் உரசி பார்க்க போகிறேன், ஒவ்வொருவரையும் வெயிட்டு பார்க்க போகிறேன். ஒரிஜினல் ஆனால் அந்த வெயிட்டு கேட்டது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். டூப்ளிகேட் ஆனால் சார் இது எங்கள் பேங்கில் செல்லாது, நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுங்க என்று சொல்லி விட்டுருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அங்கதான் நீங்க அண்டர்லைன் செய்யணும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்றான், அவள் விசுவாசி இல்லை, ஊழியக்காரி இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, அவள் ஒரு அந்நிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ. அவள் இயேசுவை வழியிலே சந்திக்கிறார். இயேசுவை சந்திக்கும் பொழுது அவள் தன்னோட விஷயத்தை இயேசுனிடத்தில் சொல்லுகிறார். இயேசு கண்டுக்கவே இல்லை. பின்னாடியே அவள் வந்துட்டே இருக்கிறோம். சீஷர்கள் சொல்றாங்க, இவன் ரொம்ப நேரம் தொல்லை பண்றாங்கப்பா, ஏதாவது அவளுக்கு சொல்லி அனுப்புங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க? நான் இவளுக்காக வரல. 2வது, என் பிள்ளைகளின் அப்பத்தை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன்? நாய்க்குட்டிகளை கொடுக்க மாட்டேன், நாய்க்குட்டிகளை கொடுக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் பிள்ளைகளுக்கு கூறியது தான். இதை கேட்ட உடனே அவள் என்ன சொல்றாங்க? நீங்க சொன்னது ஓகே, கரெக்ட். இங்கே தான் உரசுறாங்க பாருங்களேன். இவருடைய விசுவாசத்தை பார்க்குற இயேசு. அவள் என்ன சொன்னாங்க? நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றாங்களே, தவறி கொஞ்சம் கீழே விழுது பாரு, துணுக்க வேஸ்டேஜ், நாய்க்கு கொடுக்கக்கூடியது, அது எனக்கு போதும். நான் நாய் தான், என் பிள்ளையும் நாய் தான். நான் பெரிய நாய், என் பிள்ளை குட்டி நாய். இந்த துணுக்கு எனக்கு போதும். ஆமீன். நீங்கள் இது எத்தனையோ தடவை கேட்டிருப்பீங்க. இயேசு அந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. 30 வருஷம் 40 வருஷம் சபையில் இருக்கிற விசுவாசிக்கு, அல்லங்கில் 50 வருஷம் அல்ல 60 வருஷம் ஊழியம் செய்த ஒரு மூத்த போதகருக்கு இல்லாத விசுவாசம் அந்நிய பெண்ணுக்குள்ள இருக்குது. ஆமீன். ஆனால் அவளை பேசின அந்த வார்த்தைக்கும் இயேசு செய்த காரியங்களுக்கும் நீங்களும் நானுமானா வாயில் வந்தெல்லாம் பேசி நம்ம பாட்டுக்கு போயிடுவேன். அவள் விடல இயேசுவேன். அவள் தொடர்ந்து பின்தொடருகிறாள். அவளோட விசுவாசம் இயேசு பார்த்தா. மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு சொல்லணும், நான் சொல்ல முடியாது. அவர் தான் தட்டான், அவர் தான் உங்களை உரசி பார்க்குறாங்க, அவர் தான் உங்களோட வெயிட்டை பார்க்குறாங்க. ஆமீன். இப்போ வந்திருக்கிற உங்களை பார்த்து உங்கள் ஜாதி என்ன, உங்கள் வெயிட் என்ன, ஹைட் என்ன,
படிப்பு என்ன, அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க இயேசு கேட்கறது இல்லை. ஆண்டவரே நான் பெரிய பட்டத்தாரி, நோ, எனக்கு அது வேண்டாம். உயர்ந்த குலத்திலே நான் பிறந்தவன், எனக்கு அது வேண்டாம். நான் தான் இந்த பூமியிலே பெரிய சிறந்தவன், ஐஸ்வர்யவான், எனக்கு அது வேண்டாம். ஆண்டவரே இங்கே இருக்கிற எல்லாரை காட்டிலும் நான் தான் நல்லவன், எனக்கு அதுவும் வேண்டாம். எனக்கு தேவை உன்னோட விசுவாசம்தான். ராமின்னு சொன்னா நல்லா இருக்கு. எனக்கு தேவை உன்னோட விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இயேசு என்னை அற்புதம் செய்வார். ஆமீன். நான் கடந்த மாதம் அருமனை ஐபிசியில் 16, 17, 18 தேதிகள் நான் பேசுகிறேன். அதுக்கு முந்தின நாள் கிரவுண்டுக்கு நான் போனேன். ஓப்பன் பிளேஸ் தான், பெரிய கிரவுண்டு தான். அந்த கிரவுண்டில் போய் கிரவுண்டை பிரதிஷ்டை பண்ணி செபிக்கும் நான் சொன்னேன், அப்பா இந்த கிரவுண்டுக்குள்ளே, இந்த காம்பவுண்டுக்குள்ளே வரை அத்தனை பேரும் விடுதலை அடைய வேண்டும், அவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது என்று சொல்லி கொஞ்ச நேரம் அந்த மேடையிலும் கிரவுண்டில் எல்லாம் செபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி போயிட்டு நான். ஃபஸ்ட்டு டே அந்த கிரவுண்டு முழுவதும் ஜனம் வந்தது. ஒரு கத்தோலிக்க சகோதரன் அவருக்கு யூரின் வழியாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது 65 தடவை அதுக்கு மேலே பிளட்டு வந்துட்டே இருக்குமா. நிமிஷத்துக்கு ட்ரெஸ்ஸிங் மாற்றிட்டே இருக்கணுமா. அவருடைய மகன் ஜோஸ் 33 வயசு, மிலிட்ரி மேன், லென்ஸிலும் பிரெயினிலும் கேன்சர், வாய்ப்பேச்சு இல்லை, கைகால் செயலற்று அவனையும் கொண்டு வந்திருக்கிறார். மகனுக்காக தான் அப்பா வந்தது. ஆனால் அப்பா கூட்டிகிட்டு வந்தவங்களை பார்த்து சொன்னேன், நான் அந்த ஓரத்தில் எங்கேயாவது உட்காருறேன், இடையில நான் எழும்பி போகணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், கஷ்டமாக இருக்கும், டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 3ஆம் நாள் சண்டே ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க, நான் இந்த கிரவுண்டுக்குள்ளே வருமே எனக்கு இப்படி தான் இருந்தது, இந்த கிரவுண்டுக்குள்ளே கால் வச்ச பிற்பாடு ஒரே ஒரு தடவை தான் 2 டிராப் பிளட்டு வந்தது, அது பிற்பாடு எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும், அடுத்து போன மாதம் 16ஆம் தேதி நடந்த சம்பவம், இது வரைக்கும் அவருக்கு ப்ளீடிங் இல்லை. இந்த வாய் பேச முடியாத ஜோஸு, எலும்பி நிற்க முடியாத ஜோஸு, கைகால் விழுந்து போன ஜோஸு, கேன்சர் உச்சகட்டம், ஒரு இன்ஜெக்ஷன் 1 lakhs ட்ரிவாண்ட்ரம் ஆர்சிசி மருத்துவமனையில் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அவன் தேறுவதற்கு எந்த சான்ஸுமே இல்லை. அவன் நடந்து பெரிய ஸ்டேஜ் மேல் வந்து சண்டே அவன் சாட்சி கொடுக்குறாங்க, இயேசு என்னை தொட்டார். இதோட ரகசியம் நம்முடைய விசுவாசம். அந்த குடும்பம் அப்படியே, அவன் மனைவி ஒரு பேங்கில் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க. ஆமேன். பாஸ்டருடைய அசிஸ்டண்ட் ஒரு ஊழியக்காரன், வயிற்றிலே பெரிய கேன்சர் கட்டி 4th ஸ்டேஜ். பாஸ்ட் அந்த கன்வென்ஷன் முடித்து மறுநாள் அவருக்கு ஆப்ரேஷன் நினைச்சு அப்படியெல்லாம் பேசியிருக்கிற போல அவர் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 3 நாட்களும் அட்டன் பண்ண, பகலா நைட்டு. திங்கக்கிழமை போய் பார்த்தா கேன்சர் அந்த இடத்துல அந்த கட்டி இல்லை. இது வரைக்கும் ஆப்ரேஷன் நடக்கலை. இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாம், கொடுத்த நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாது. அந்த இயேசு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த எப்படி வந்திருக்கிறா, ஒரு தட்டான் ரூபத்தில் வந்திருக்கிறேன். கேரளத்தில் மலையாளத்தில் தட்டான் நான் அதான் அதிகமாக சொல்லுவேன். ஒரு தட்டான் பூசாரி இருந்ததை சொல்லு, ஏதோ தெரியல, ஆச்சாரி, அதாவது உருப்படியாக சொல்லு, ஆச்சாரி இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ உங்களை உரசி பார்க்குறாங்க. நீங்கள் உடுத்திருக்கிற உடையை பார்க்கறதுக்கோ, உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட டிகிரி, உங்களோட ஹைட்டு வெயிட்டு, உங்களோட கலர், உங்கள் ஜாதி, உங்கள் பணம், உங்கள் பெருமை ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. அவர் இப்போ பார்க்கறது ஒரு விசுவாசத்தை தான். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் இயேசு இன்னைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவனை பார்த்து இயேசு சொல்ற, விசுவாசியை நீ பதறாது, விசுவாசியை நீ பதறாது, விசுவாசியை நீ கலங்காது, நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். நமக்கு வச்சிருக்கிற செல்ல பேர் தான் விசுவாசி. விசுவாசிக்கிறவன் பதறான். துர்ச்செய்தியை கேட்கும் நீதிமான் என்ன பண்ண மாட்டாங்க, பதற மாட்டான். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசம் என்னது? உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை வைத்துக்கொண்டு ஏன் நம்முடைய பிரச்சனைக்கு பரிகாரம் வாங்க முடியல, ஏன் நம்முடைய வியாதிக்கு விடுதலை வாங்க முடியல, ஏன் நம்முடைய விஷயங்களுக்கு நமக்கு பதில் கிடைக்கல? அதுதான் நம்முடைய பலவீனம். ஆனால் வந்திருக்கிற நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது நீங்கள் சந்தோஷமா போக வேண்டுமானால், மறுபடியும் நான் சொல்றேன்,
உங்க விசுவாசத்தை இயேசு பார்க்கிறார். அது ஒரிஜினல் விசுவாசமா இல்ல டூப்ளிகேட் விசுவாசமா? அது என்ன பாஸ்டர் டூப்ளிகேட் விசுவாசம்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா நாங்கள் எல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறேன், இந்த கட்டி போனா நாங்கள் எல்லாம் குடும்பமா இயேசு ஏத்துக்கிறேன், என் பிள்ளைக்கு இந்த காலேஜில் இடம் கிடைச்சா குடும்பமா நாங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன், இப்படி சொல்லி வர சில ஆட்கள் உண்டு. இதெல்லாம் என்ன தெரியுமா? கவரிங், டூப்ளிகேட். ஐ மீன் சொல்லவே மாட்டீங்க, ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னடா இப்படி எல்லாம் எங்களை உரசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, எடை போட்டு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் ஆனால் ஒரிஜினல் எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். நானும் உங்கள் மாதிரி தான் வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது துணுக்க கிடைக்க வேண்டும்னா நானும் அதுக்கு கரெக்டாக இருந்தால் தான் எனக்கு கிடைக்கும். ஐ மீன் உங்களுக்கு மட்டும் மெசேஜ் இல்லை, எனக்கும் உண்டு. ஒரு விரல் இப்படி இருந்தால் 4 விரல் எனக்கு பக்கமாக தான் வருது. எனக்கும் உண்டு. பேசுகிறவனையும் வெட்டும், கேட்கிறவனையும் வெட்டும். ஆமென். அப்படியானால் இங்கே இந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்றாங்க பாருங்களேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமென். இந்த இயேசு இதை சொன்ன அந்த ஸ்பாட்டில் அங்க பிள்ளை சுகமாகுது. அந்த பிள்ளை இயேசு தொடல, இயேசு அந்த வீட்டுக்கு போகல, ஒன்றுமே நடக்கல. ஆனா இவள் திரும்பி வீட்டில் போய் பார்த்தா பிள்ளை எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்களேன். அப்ப இப்போ வந்திருக்கிறவங்க வீட்டில் யாராகலும் பலவீனமாய் மருத்துவமனையிலோ வீட்டிலோ இருந்தால், மரணத்துக்கு பார்ட்டியா இருந்தால், நீங்க போய் பார்க்கும் எப்படி இருக்கும்? நம்ம அங்க போய் பார்த்துட்டு வருகீசு சொன்னது கரெக்டான்னு பார்ப்போம். உங்களுக்கு நடக்காது. இங்கே விசுவாசிக்கணும். நான் வீட்டுக்கு போகும்போது இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இது எனக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது எனக்கு இன்னைக்கு நடக்கும். நான் ஒரு டூப்ளிகேட் விசுவாசி அல்ல, கவரிங் அல்ல, கலைப்படம் அல்ல, ஒரிஜினாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் விசுவாசி. 100% நான் நம்புறேன். இன்னைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், என் பிரச்சனைக்கு இயேசு இன்னைக்கு பரிகாரம் தருவார், என் விஷயத்துக்கு இன்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கிற நாள் தான். இயேசு என்னை பரிசோதித்து பார்க்கிறார், டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டு. என்னை பார்த்து இயேசு சொல்லணும், நீ உன்னத ஜாதி, அப்படி அல்ல, நல்ல படித்தவன், நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, பார்க்க ரொம்ப லுக்கா இருக்குது, அப்படி இயேசு சொல்ல மாட்டேன். உன் விசுவாசம் பெரியது. ஆமென். அப்படியே நம்ம பார்க்கும்போது சங்கீதக்காரன் 145 சங்கீதம் 19வது வசனத்தில் என்ன சொல்றது பாருங்க. சங்கீதம் 145 19வது வசனத்தில் என்ன சொல்றது பாருங்க. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. நல்ல கவனிக்கணும், எல்லாருக்கும் செய்ய மாட்டாங்க, அது பொய்யான பிரசங்கம். யாருக்கு செய்வாங்க? என்ன கவனிக்கிறீங்களா? யாருக்கு செய்வாங்க? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாருக்கு கிடைக்கும்? சும்மா வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு ஜோக்குக்காக, டைம் பாஸுக்காக, என்ன பார்த்துட்டு அப்புறம் பார்க்கல சொல்றவங்களுக்கு அல்ல. என்னது? அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். யாரு? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி. அப்ப நம்ம யாருக்கு பயந்து வாழணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லுகிறது. நீதிமொழி புஸ்தகம் எடுக்க வேண்டாங்க சொல்றது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் சந்ததியும் கர்த்தர் கைவிட மாட்டாங்க. நம்புறீங்களா? சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம யாராக இருக்கும் பொழுது? நீதிமான இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படியானால் இங்கே பார்க்கும் பொழுது அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. மறுபடியும் நான் சொல்றேன், எல்லாருக்கும் இல்லை. யாருக்கு? ஆனா ஒண்ணு நான் சொல்லாம இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய சர்ச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் வர வேண்டிய இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்க தான் கர்த்தருக்கு பயந்தவர்கள். அப்படி இன்னைக்கு யாருக்குமே தோல்வி இல்லை, வெற்றி என்று நான் நம்புறேன். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். நான் இங்கே வருவதற்கு நிறைய தடை. பிள்ளைங்க எனக்கு ட்ரெயினில், ஃப்ளைட்டில் எல்லாம் டிக்கெட்டு முகழ்ச்சி எடுத்தாங்க, ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. கடைசியாக டிக்கெட் இல்லைப்பா அப்படிப்பா சொல்லும்போது இவரே வந்து என்னை காரில் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். பாண்டிச்சேரின்னு ஒரு கார் வருது, அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வர முடியுமான்னு கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக புதன்கிழமை 2:30 மணிக்கு தான் என் மகனுக்கு தெரியுது அப்பாவுக்கு டிக்கெட் இல்லை. உடனே அவன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு, அவனுக்கு பெரிய அங்கே இருக்கிற மெயின் ஆஃபீஸர் அவனுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்பா இதே மாதிரி பாளையங்கோட்டைக்கு போகணும்,
டிக்கெட்டு கிடைக்கல. அது கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நேற்று 4:30 மணிக்கு வீட்டுக்கு ஃபோன் கால் வருது, சார் மன்னிக்கணும், நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் லோபர் பர்த்து கேட்ட இல்லை, அப்பரும் கிடையாது, செகண்டில் ஒரு அப்பர் இருக்குது, அதிலே போகிறீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன் என்னால் அது முடியாது, விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு 4:30 மணிக்கு பிற்பாடு என் கார் எடுத்து நான் கிளம்பி வரேன். எப்படியோ இன்னைக்கு என்ன இங்கே பேச விடாதபடி அவன் எவ்வளோ பெரிய காரியத்தை அவன் செய்து பார்த்தேன். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஐ மீன், நீங்களும் இந்த இடத்துக்கு இப்போ வருவதற்கு அநேக தடைகள் இருந்திருக்கலாம். அநேக தடைகளை மீறி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அநேக தடைகளை மீறி தான் வந்திருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா இன்றைக்கு இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய காரியம் இயேசு எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் பக்கத்தில் 2 பேருக்கு சொல்ல முடியுமா, இதுவரைக்கும் இல்லாத பெரிய காரியம் இயேசு உங்களுக்கும் எனக்கும். 2 பேர் பேசுங்களேன். உங்களுக்கும் எனக்கும் இயேசு செய்ய போகிறார். இல்லைங்க சொல்லுங்க, நமக்கு இயேசு செய்ய போகிறார். ஒன்றாவது பேசுனாங்கடா, நமக்கு இயேசு செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். நம்பலாமா? நம்பலாமா? உங்க பக்கத்தில் யாரும் இல்லை, அந்த நாற்காலி கிட்ட சொல்லுங்க, இல்லை இந்த ஃபில்லரை பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒன்றை பார்த்து சொல்லுங்க, எனக்கு உனக்கு ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நம்பலாமா? இயேசு செய்வாரா? நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரணமான தெய்வம் அல்ல. நம்ம விசுவாசிக்கிற தெய்வம் ஒரு அற்பமா நீங்க நினைக்க கூடாது. என்னோட சர்ச்சில் 21 days ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ராபர்ட் என்ற ஒரு தம்பி ஒரு மனுஷனை கூட்டிட்டு வராங்க. அவரோட பேரு குப்பன். பெரிய பால் வியாபாரி, நல்ல ஹைட் வெயிட்டான கோலியாத்து மாதிரி இருப்பான். அவருக்கு ஒரு வியாதி வந்து கழுத்திலிருந்து கால் வரைக்கும் ஸ்டீல் பெல்ட் போட்டு டைப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கையோ காலோ ஒன்றும் அசைக்க முடியாது. ஒரே ஒரு மகள். அந்த 2 நாட்களுக்கு முன்னே இந்த ராபர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 10 lakhs rupees ஒரு லெட்டரும் கொடுத்து சொல்கிறாங்க, நான் 1-2 நாட்களுக்குள்ளே நான் தற்கொலை பண்ணி செத்துடுவேன், நான் விஷம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன், நான் செத்துடுவேன், நீ என்னோட மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்கணும்னு சொல்லி காசும் லெட்டரும் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ராபர்ட்டு சொன்ன வார்த்தை, நீங்கள் ஒரே ஒரு நாள் சாகிறதுக்கு முன்னே எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் அப்பாவை வந்து பாருங்கள், கொஞ்சம் நேரம் அவரை பார்த்துட்டு போங்க சொல்லும். அவர் சொல்கிறான், நான் ஒரு மாதாவுக்கு ஒரு அவங்கள வைக்கக்கூடிய ஒரு பெரிய மேடை ரெடி பண்ணி கொடுத்தேன், பிள்ளையார் கோவில் நான் கட்டி கொடுத்தேன், மாரியாத்தாவுக்கு நான் அது பண்ணேன், காவடி எடுத்தேன், மொட்டை அடித்தேன், இனி நான் போகாத கோவில் செய்யாத தர்மமே கிடையாது, கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எனக்கு விடுதலை கிடைச்சிருக்கும் என்று சொல்லி அவன் மறுத்து பேசும்போது ராபர்ட் சொன்னது, நீங்கள் இது மட்டும் இது வரைக்கும் வரல, கொஞ்சம் வந்து பாருங்க. அவரே பெற்ற தாயை போய் பார்த்து நான் அவருக்கு நான் அது பண்ணுறேன், தாய்கிட்ட முடியாதது அவரால் முடியும், அவரை பார்க்க வாங்க சொல்லி ஒரு பெரிய வண்டிக்குள்ளே ஒரு டெட் பாடி தூக்கிட்டு வர மாதிரி இவரை கொண்டு வந்து சர்ச்சில் இறக்குறாங்க. கூட்டம் எங்குமே உட்கார்றதுக்கு இடம் இல்லை, எல்லா நாற்காலியும் ஃபுல்லாக இருக்குது. ஒரு வண்டி அப்படி இறக்கி அப்படியே ஒரு பணம் நிறுத்திருக்கிற மாதிரி நிறுத்தி இருக்குது. உடனே செக்ரட்டரி ஓடி வந்து சொன்ன, இது மாதிரி கேஸ் வந்திருக்குது, உட்கார வைக்கிற இடையில சொல்லுவேன், நான் இருக்கிற சேர் இதே மாதிரி பிளாஸ்டிக் சேர் தான், இந்த பிளாஸ்டிக் சேரில் எடுத்து அங்கே கொண்டு போட சொன்ன. ஐயோ, அவன் நாமம் போட்டிருக்கிறாங்க பாஸ்டர், உடம்பெல்லாம் நாமம் போட்டிருக்கிறான், கைகாலிலெல்லாம் மாந்திரிக கட்டு இருக்குது, நீங்கள் உட்கார்ற சேரு அவனுக்கு எப்படி போடுது, அதில் அற்புதம் இருக்கும், நீ அங்கே கொண்டு போடுன்னு சொன்னேன். நான் லைவிலோடு தான் பேசுகிறேன், நீங்கள் நம்புவோன்னு எனக்கு தெரியாது, நான் விசுவாசத்தை குறித்து பேசுகிறேன். நான் சொல்கிறது, இத்தனை நாளாக நான் இருந்த சேர்ஸுக்குள்ளே நிச்சயமாக ஏதாவது ஒன்று இருக்கும். ஐ மீன், அந்த சேரை பின்னாடி கொண்டு போய் குப்பனை உட்கார வச்சுட்டோம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே குப்பனுடைய அந்த கை இப்படி கொஞ்சம் அசைய ஆரம்பித்தது, காலு கொஞ்சம் அசைய ஆரம்பித்தது. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள குப்பன் எழும்பி நடந்து நேர மேடையாண்டு வந்துட்டான். ஆமென். நேர மேடையாண்டு வந்து கேட்குறாங்க, இப்படி தான் நீங்கள் கிறிஸ்தவங்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாத்துறீங்களா, இப்படி தான் நீங்கள் தப்பு பண்ணி மதம் மாத்துறீங்களா, என்னடான்னு கேட்டேன். அந்த சேரில் வந்து கை வைங்க சொன்னேன். நானும் போனேன், சேரில் கை வச்சா எனக்கு ஒன்றும் தெரியல, இவன் கை வச்சா தூக்கி அடிக்குது. அவன் சொல்கிறான், இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் ஷாக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கிறீங்க, நான் தொட்டா ஷாக் அடிக்குது. எடா படும்பாவி, இந்த பிளாஸ்டிக்கில் எங்கேருந்தடா ஷாக் அடிக்கும், அது நான் உட்கார்ந்த சேரடா, எனக்குள்ளே இருந்த வல்லமையடா அதுக்குள்ளே இருக்குது. அன்னைக்கு அந்த குப்பன் சுகமாயிற்று. இயேசு அந்த அற்புதம் செய்வாரா? நீங்க உட்கார்ந்திருக்கிற சேர்ல நாளைக்கு ஒருத்தர் உட்கார போறோம். அவங்களை கை வைக்க தேவையில்லை, ஜெபிக்க தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கின்ற அபிஷேகத்தினுடைய அந்த ஃபயர், அந்த மகிமை அவங்களை டச் செய்து நாற்காலியை விட்டு எழுப்ப வைப்பா கர்த்தர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம்.
നമ്മുടെ ദൈവം ഏതോ പ്ലാറ്റ്ഫോറത്തിൽ വെച്ച് വിൽക്കുന്ന ദൈവമോ, ഏതോ തേരിലെ ചുമന്നിട്ട് പോകുന്ന ദൈവമോ, മാട്ടുവണ്ടി ചുമക്കുന്ന ദൈവമോ അല്ല നമ്മുടെ ദൈവം. ആമേൻ. നമ്മുടെ ദൈവം ജീവനുള്ള ദൈവം, സകലത്തെയും செய்ய வல்லமையுள்ள கர்த்தர், சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுள்ள கர்த்தர். அவராலே கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமில்லை. அந்த தெய்வம் தான் சொல்றார், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. மறுபடியும் கவனிக்கணும், தமக்கு பயந்தவருடைய விருப்பம். நான் என்ன விரும்புறேனோ எனக்கு அது செய்ய வேண்டும். ஆனா முந்தி நான் யாருக்கு பயந்திருக்கணும்? கர்த்தருக்கு நான் பயந்திருக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசும்போது தேவன் அதை என்ன பண்ணுவாரா? காது கொடுத்து கவனிப்பாரா? ஆமீன். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளானால் ஒருவரோடு உட்கார்ந்து பேசும்போது கர்த்தரை காது கொடுத்து கவனிப்பாரா? നമ്മുടെ വായിന്ന് വരുகிற ஒரு வார்த்தை தரையிலே விடாத ஒரு தெய்வம் உண்டானால் அவர் தான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். നമ്മുടെ வார்த்தைகளை கவனித்து அற்புதம் செய்கிற தெய்வம் உண்டானால் அவர் தான் சொன்னேன், நாமத்தை நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவளை நான் தருவேன். வேற ஒருத்தங்கிட்ட நீ இரவு வாங்கி கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆமீன். அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. வேறொரு தெய்வத்திட்ட போய் இரவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு நாட்டுக்கு போய் இரவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எனக்கு தர வேண்டியதெல்லாம் அவருடைய கையிலே உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் மத்தேயு 8:13 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான், 100க்கு அதிபதி என்ற ஒரு மனுஷனை பார்க்கலாம். இவனும் விசுவாசி இல்லை, இவனும் பெந்தெக்கோஸ்துக்காரன் கிடையாது. மேலே பார்த்த அந்த கனானிய பெண்ணும் பெந்தெக்கோஸ்துக்காரி கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கும்பொழுது 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து என்ன சொன்ன, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பதான் வேலைக்காரன் சொஸ்தம் அடைகிறான். அவன் நேர நாட்களாக என் வீட்டில் வேதனைப்பட்டு கிடக்கிறாங்க. இயேசு அது கேட்ட உடனே நான் வீட்டுக்கு வருகிறேன்னு சொல்லும். இயேசு என்ன சொல்றாங்க, என் வீட்டுக்கு நீர் வருவதற்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, அதுக்குள்ள யோக்கியதை எனக்கு இல்லை. அவன் ஒரு கிறிஸ்டியானி அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்ல, பரிசுத்தவான் அல்ல, நீதிமான் அல்ல. ஒரு 100க்கு அதிபதி. அவனுடைய வாழ்க்கையில் இல்லாத பாவம் எல்லாமே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம் இருக்குது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னா என் வேலைக்காரன் சொஸ்தம் அடையும். இன்னும் அது உள்ளே போய் பார்த்தா அவனை போல நல்லவனை நீங்க பார்க்க முடியாது. அவன் பொண்டாட்டி வியாதியா இல்லை, அவங்க அப்பன் இல்லை, அவங்க அம்மை இல்லை, அவன் பிள்ளை இல்லை, வியாதியா கிடக்குது. யாருதான் வியாதியா கிடக்குறாங்க? வேலைக்காரன். இந்த வேலைக்காரன் போனா இன்னும் ஒரு வேலைக்காரன், இந்த வேலைக்காரி போனா இன்னும் ஒரு வேலைக்காரி. இவனுக்காக நான் ஏன் கரசனை எடுக்க வேண்டும்? என் வீட்டில் ஏன் அவனை படுக்க வைக்க வேண்டும்? எதுக்கு அவனுக்கு நான் பராமரிக்க வேண்டும்? அவனுக்கு நான் செலவு எதுக்கிட வேண்டும்? இவனுக்காக நான் போய் ஏன் இயேசுவிக்கிட்ட மன்றிட்டு கதறணும்? ஆனா அவன் நல்ல ஒரு மனுஷனா இருந்தா, என் வேலைக்காரன் மறிக்க கூடாது, என் வேலைக்காரன் சொஸ்தம் அடையணும். இயேசு அவன் விசுவாசத்தை கண்டு பிரமிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிற உங்களோட விசுவாசத்தை, என்னோட விசுவாசத்தை கண்டு இயேசு என்ன பண்ணணும் சொல்லுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். என்ன பண்ணணும்? பிரமிக்கணும். ஒருவேளை நீங்கள் வேலை முடித்து வீட்டுக்கு வந்து உங்களுக்கு குளிக்கிறதுக்கோ ஒரு காஃபி டீ போட்டு குடிக்கிறதுக்கு ஒன்றும் டைம் கிடச்சிருக்க மாட்டேன். அந்த டென்ஷனோடு பலவீனத்தோடு வந்திருப்போம். ஒருவேளை நீங்கள் மத்தியானம் தூங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு டென்ஷனோடு வந்திருக்கலாம். அப்படி டென்ஷனாக இருக்கக்கூடாது. ஆமீன். சந்தோஷமாக இருக்கிற மட்டும் கொஞ்சம் கையை அசைத்து கொஞ்சம் காமிங்க பார்ப்போமே. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு தெரியுது. அப்படியானா அவனோட வார்த்தையை இயேசு கேட்டார். அவன் போய் பார்க்கும் பொழுது வேலைக்காரன் சொஸ்தம் அடைஞ்சிருக்கிறார். நம்பலாமா? வேலைக்காரன் சொஸ்தம் அடைஞ்சிருக்கிறார். இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? அவர் விடுதலை தருவாரா? இன்னைக்கு எதாவது நடக்குமா? சொல்லுங்களேன். எதாவது நடக்குமா? கடந்த சண்டைக்கு முந்தின சண்டை ஒரு பிள்ளை வந்து சொல்றாங்க, விவாகம் முடிந்து 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நோ சான்ஸ், குழந்தையே பிறக்காது. இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் நான் கொடுக்கும்போது என்னை அறியாமல் ஒரு வார்த்தை நான் சொன்னேன், செங்கடலில் வழி திறந்த இயேசு உன் கர்ப்பத்தின் அடைப்பை மாற்றி வழி திறப்பார். நீ விசுவாசித்து உனக்கு அற்புதம் நடக்கும். என்னை அறியாமல் அன்னைக்கு அந்த செய்தி நேரத்தில் வந்தது. அந்த வார்த்தை அந்த பெண்ணு பிடிச்சிட்டாங்க. செங்கடலில் வழி திறந்தவர் உன் கர்ப்பத்தின் வாசல் திறந்து கொடுக்க மாட்டாரா? அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி பேசுறதை அவள் நம்பிட்டு போன சண்டைக்கு முந்தின சண்டை வந்து சொல்றாங்க, அப்பா நான் விசேஷமாயிருக்கிறேன், நான் கர்ப்பமாயிருக்கிறேன். நான் பார்த்த டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோன்னே அது இல்லை, வேற ஏதோ கட்டி ஆயிருக்கலாம், அது வேற ஏதோ ஆயிருக்கலாம், உன்னோட பிரமம் ஆயிருக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்றாங்க இது எப்படின்னு எங்களுக்கு தெரியல, இது எங்க மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்டது. இன்னைக்கு உனக்கு அடைந்த டோர் அவர் ஓப்பன் பண்ண போகிறார்.
ஒருவனாலையும் திறக்க முடியாததை இன்றைக்கு இயேசு உனக்கு திறப்பார். இந்த மாசம் ரொம்ப கஷ்டமான மாசம்தான். பிபி இல்லாதவனுக்கும் பிபி, டென்ஷன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் டென்ஷன். காலேஜில் இடம் கிடைக்கல, பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைக்கல, இடம் கிடைச்சாலும் கெட்டதுக்கு என்ன இல்லை. கொஞ்சம் நீ எல்லாம் பெரிய பணக்கார மாதிரி தெரியுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் பொருள் இடம் கிடைச்சாலும் பணம் வேணுமே, பணம் பணம் என்ன செய்வது? நான் சொல்றது, பிள்ளையே கொடுத்தவன் பிள்ளைக்காக கருதி வைத்திருக்கிறான். உனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னவே, குழந்தை உருவாகிறதுக்கு முன்னவே, நீ பிறக்கிறதுக்கு முன்னவே உனக்காக உன் சந்ததிக்காய் கருதுகிற ஒரு தெய்வம் நமக்காக கருதி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் உங்க பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைப்பாராக. நீங்க எதிர்பார்க்கிற இடத்துல இடம் கர்த்தர் கொடுப்பாங்க. உங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. நீங்க பதறவே கூடாது, பதறவே கூடாது. எதை குறித்து நீங்க கலங்கவே கூடாது, நீங்க சோர்ந்து போகவே கூடாது. ஏசப்பா அற்புதம் செய்வாரா? கடந்த 2 மாதத்துக்கு முன்னே ஈபியில் ஒரு ஃபோர்மேன், என் சர்ச்சு விசுவாசி தான். அவன் நல்லா தான் இருந்தாங்க. சும்மா பாடி கொஞ்சம் செக்கப் பண்ணலாம் சொல்லி டாக்டர்கிட்ட போனேன். நல்லா இருக்கிறவங்க எல்லாம் அப்படி பண்ணாதுங்க. இவன் சும்மா கொஞ்சம் பாடி செக்கப் பண்ணலாம் சொல்லி போய் பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க, உனக்கு பிரெயினில் ஒரு டூமர் இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, லென்ஸுக்குள்ளே உனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் வால்வில் உனக்கு 4 அடைப்பு இருக்குது, உனக்கு அடிக்கடி தலைவலி வருதான்னு கேட்டேன். இல்லை சார், ஏதோ சம்டைம் வருவாங்க, தூங்கினா சரியாயிடும் சார் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன்னுடைய எலும்பு பல இடத்துல தேய்மானமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வியாதி கடான்னு டாக்டர் பார்த்து சொல்லிட்டாங்க. இந்த பையன் விரைச்சு நடுங்கி வியர்த்து ஊற்றி பேச்சியே இல்லை. நல்லா இருந்த பையன், ஜேஇ டிபார்ட்மெண்ட்டில். அவன் பொண்டாட்டி நெஞ்சிலும் வயிற்றிலும் அடித்து ஓன்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு உட்கார வைக்கிறாங்க. அப்பா நான் விதவை ஆக போகிறாங்கப்பா, என்னப்பா பண்ணுது? பிரெயின் டூமர் அப்பா, லென்ஸிலே ப்ராப்ளம் அப்பா, எலும்பு தேஞ்சிருக்கிறாங்கப்பா, இன்னும் டியூட்டிக்கு போக முடியாதப்பா, அப்படி இப்படி சொல்லி இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டு மேலே போட்டு ஒரே புலம்பல். நான் உட்காந்து சிரிக்கிறேன். அவளுக்கு கோபம் வந்தேன். நான் நொந்து வெந்தேன். புருஷன் கதையை சொல்ற, நீ உட்காந்து சிரிக்கிறியான்னு கேட்குறேன். இவன் நினைச்சது நான் அவளை கட்டி பிடிச்சி ஒப்பாரி போடுவேன்னு நினைச்சிட்டேன். நான் உட்காந்து சிரிக்கிறேன். இவன் ரொம்ப கோபமா பேசுவோம். மறுபடியும் நான் சிரிக்கிறேன். மறுபடியும் அவளுக்கு ரொம்ப கோபம். சேர் விட்டு எழும்பிட்டாங்க. வாங்க நம்ம போகலாம், இந்த மனுஷங்கிட்டலாம் வந்து நம்ம டைமை ஏன் வேஸ்ட் பண்ண போகலாம் அப்படின்னு நான் சிரிக்கிறேன். சிரிச்சிட்டு நான் சொன்னேன், 2 days டைம் தரேன், இதே மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து என்கிட்ட வரணும், அதுக்குள்ள செலவு நான் தரேன், நீ வந்து செலவிடக்கூடாது. அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் செலவு நான் தரேன், நீ போ. அந்த டாக்டர் கிட்ட தான் எடுக்கணும், வேற டாக்டர் கிட்ட போகக்கூடாது. எவன் உனக்கு இந்த போன உடனே உங்களோட வெயிட்டே கேட்குறா, எங்கே வேலை செய்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க. அது டாக்டர்கிட்ட எல்லாம் போகும்போது இருக்கிறது, சிலரெல்லாம் நகையில் விட்டால் கவரிங் கூட போட்டு ஸ்டைலு காமிக்க போகும். தொலைஞ்சவும் கதை, இருக்கிற கிழிஞ்ச ட்ரெஸ் உடுத்துட்டு போ. ரொம்ப டிப்டாப்பாக அங்கே போய் பெந்தா காட்டுனா அவ்வளோதான், தொலைஞ்ச நீ கதை. இவர் ஜேஇயா போனான், திரும்பி வந்தது ஜேஇயா வரல. ஆமீன். இவன் ஜேஇ பொண்டாட்டியாக தான் போனான். இருக்கிற நகையெல்லாம் போட்டு வாரிக்கிட்டு அப்படியே ஜிலுக்குன்னு சொல்லி அங்கே போனான். அவன் சீட் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு அடுத்த நாள் பாட கட்ட போகுது, முடிஞ்சிச்சு இவனோட சாப்டர். இவன் நோண்டி எடுக்க போகிறாங்க. இங்கே யாரா டாக்டர்ஸ் இருந்தால் என்னை தப்பாக நினைக்கக்கூட, நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்கிறது கவனிக்கணும். அடுத்த நாள் இந்த பிள்ளைகள் மறுபடியும் அதே டாக்டர் இடத்துல போய் எல்லா மெடிக்கல் செக்கப்பும் பண்ணி ரிப்போர்ட் எடுத்துட்டு நான் சொன்னேன், அவரே காமிக்கக்கூடாது, நான் சொல்கிற டாக்டர்கிட்ட போக சொன்னேன். அப்போல்லாம் ஒரு பெரிய டாக்டர், அவரோட நம்பர் கொடுத்து இந்த ரிப்போர்ட் எடுத்து அவரே கொண்டு காமின்னு சொன்னான். எவன் சொன்னான் கட்டி இருக்குது, எவன் சொன்னான் உனக்கு லென்ஸில் ப்ராப்ளம், எவன் சொன்ன உனக்கு அடைப்பு இருக்குது, எவன் சொன்ன எலும்பு தேஞ்சு, இன்னும் டாக்டர் தான், அவனை நான் பார்க்குறேன், உனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாதா. இவன் வந்து அப்போ அடுத்த வாரம் 21 நாள் பாஸ்டிங் நடக்குது. அவள் வந்து சொன்ன, இந்த 21 நாள் பாஸ்டிங்களுடைய டீ காஃபி என்ன வேணுமோ அது ஃபுல்லாக செலவு, கடைசி நாள் சாப்பாடு நான் பார்த்துக்கிறேன். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டேன், இந்த 21 நாள் யாரப்பா டீ கொடுப்பாங்க, யாரப்பா ஜூஸ் கொடுப்பாங்க, கடைசி நாள் யாரப்பா சோறு போடுவோம் சொன்னால் கர்த்தர் நல்லது செய்துட்டாங்க. ஆமென். அவர் தீன்மை செய்யவே மாட்டார். அவர் எது செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வாங்க. உருப்படியாக கொடுக்காவிட்ட யாரையோ கொண்டு கர்த்தர் சீட்டை எழுதி உன்னை கொடுக்க வைப்பாங்க. அதான் கர்த்தர் செய்கிற காரியம். இன்னைக்கு அந்த பிள்ளைங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறான், ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதனால ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஐயோ உனக்கு பிரெயின் டூமரா, உனக்கு லென்ஸில் ப்ராப்ளமா, அந்த டாக்டர் தான் சொன்னாரா, அவர் சொன்னால் மாற்றமே இல்லை, அப்படியே நடக்குமா?
கடந்த சமீபத்தில் கிரிஜா இங்கே வந்து சாட்சி கொடுத்துருப்பா போல, எத்தனை பேர் கேட்டு எனக்கு தெரியல. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் தற்செயலா அவளை பார்த்து ஒரு வீட்டுக்கு அவளை போயிருக்கிற போல இந்த பாஸ்டர் அங்கே வந்திருக்கிறாங்க. அவர் கூட 4 பேர், அந்த பாஸ்டருடைய எடிபிடி வேலை செய்கிற 4 பேர். அந்த பாஸ்டர் இவங்களை பார்த்து சொன்னனே, அம்மா அடுத்த மாதம் 18ஆம் தேதி நீ மரிச்சு போயிடுவேன், அடுத்த மாதம் 18ஆம் தேதி நீ மரிச்சு போயிடுவேன். கூட இருந்தவங்க சொல்றாங்க, ஐயா சொன்னா அப்படியே நடக்கும். 17ஆம் தேதியும் மரிக்க மாட்டேன், 19ஆம் தேதி மரிக்க மாட்டேன், என்னைக்கு மரிப்பேன்? அது இவளுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். உடனே கொஞ்சம் பொறுத்து எனக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா ஒருத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த மாதம் 18ஆம் தேதி நான் இறந்து போயிடு சொல்லி. நான் சொன்னேன், எந்த மாதமா? இந்த மாதம் 18. நான் சொன்னேன், அவர்கிட்ட நீ சொல்லு, அதுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லு. இந்த மாதம் தான் 18 நீ மறிக்கணும், அதுக்கு அடுத்த மாதம் 18ஆம் தேதி ஐயா உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்களை வீட்டில் வந்து பார்க்குறேன். அப்போ உங்கள் ஆவிதானே வருவேன்னு கேட்குறேன் இவன். ஆமீன். நீங்கள் நம்புமோ நம்ப மாட்டீங்களோ, இப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்கள் அஞ்சக்கூடாது, இப்படிப்பட்டதான காரியத்துக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நம்ம சுமக்கிற புத்தகம் என்ன புத்தகம் நினைக்கிறீங்க? நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிற இந்த புத்தகம் ஒரு சாதாரண புத்தகமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு ஆளி நாட் எல்லாமே இதில் நமக்கு இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை சுமக்கிற, இதை நம்புகிற நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இப்படிப்பட்ட சில ஆட்கள் உலகத்தில் இப்ப நடமாடிக்கொண்டிருக்குது. கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதனைகளை கொடுத்து மக்களை வஞ்சித்து வசீகரித்து சத்தியம் தெரியாததுனால ஏடாகுடங்கள் பேசி என்னமோ செய்கிறாங்க. போன வாரம் நீங்கள் பார்த்தீங்களா? கன்னியாகுமரியில் பேப்பரில் டிவியில் பார்த்துருக்கலாம். 6 வயசுள்ள பிள்ளை, 3 வயசுள்ள பிள்ளை விட்டுட்டு பாஸ்டரும் மனைவியும் விசிட்டிங் போயிருக்கிற போல. விசிட்டிங் போய் முடிச்சு வரும்போது அந்த பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி போகும்போது வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு போவாங்களா. அன்னைக்கு பூட்டாமல் போனதுனால இவங்க வரதுக்குள்ளே பக்கத்து வீட்டு பிள்ளைகளை விளையாடுறதை பார்த்து இந்த பிள்ளைகளும் போய் விளையாடி இருக்கிறாங்க. இவன் வந்தோடனே கோவப்பட்டு மனைவியை பார்த்து பிள்ளைகளை கொண்டு வான்னு சொல்லி வீட்டிலே கொண்டு வந்து 2 பிள்ளைகளை 6 வயசு 3 வயசு 2 கயரால் கம்பத்திலே கட்டி பெரிய கயரை எடுத்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள் கத்துறதை கேட்டு அக்கம் பக்கம் ஆட்கள் ஓடி போலீஸுக்கு மெசேஜ் கொடுத்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் கேட்டப்ப என்ன சொல்கிறாங்க, அந்த போன வீட்டிலே அசுத்தாவி இருந்திருக்கும், அதை என் பிள்ளைகள் மேலே ஏறி இருப்பாங்க, அது போகிறதுக்காக அடித்தாராம். இப்போ புருஷனும் பொண்டாட்டியும் ஜெயிலில் இருக்குது, பிள்ளைகள் மருத்துவமனையில் இருக்குது. பாஸ்டர், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியத்துக்குள்ள தெளிவு நமக்கு வரணும். அது இந்த கானானிய பெண் எங்க போய் படிச்சிருப்பாங்க? இந்த 100க்கு அதிபதி எங்க போய் படிச்சிருப்பா? இல்ல, இயேசுவை குறித்து பார்த்த உடனே அல்லது கண்ட உடனே கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய இருதயத்தின் விசுவாச கண்கள் திறக்குது. என் மகளுக்கு பரிகாரம் இந்த இயேசுவிடத்தில் இருக்குது, என் வேலைக்காரனுக்கு பரிகாரம் இந்த இயேசுவிடத்தில் இருக்குது. அவர்கள் நம்பினதுனால தான் சொன்னேன், எனக்கு அந்த துணுக்கு போதும், என் பிள்ளை பிழைப்பாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தம் அடையும். நீங்க ரொம்ப கேட்ட சத்தியம் தான் இது, உங்களுக்கு ரொம்ப அறிமுகமானதா. ஆனா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்ல நம்மளை இப்ப எடை போடுகிறார், நம்மளை உரசி பார்க்கிறார். உங்களோட விசுவாசம் கலப்படம் இல்லாத விசுவாசமா இருந்தால், ஒரிஜினல் விசுவாசமா இருந்தால், நாற்காலி விட்டு எழும்புறதுக்குள்ள இயேசு அற்புதம் செய்ய போகிறார். இந்த இடத்தை விட்டு நீங்க ஆமீன் சொல்லி புறப்படுறதுக்கு முன்ன இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. தூரத்திலிருந்து சமீபத்தில் உங்களுக்கு மெசேஜ் வரப்போகுது, சாட்சி வரப்போகுது, கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் இன்னைக்கு மாலையில் என்னை உங்களை இங்க கூட்டி சேர்த்திருக்கிறாங்க. அந்த இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க சத்தமா, இயேசு அற்புதம் செய்வாரா? நிச்சயமா செய்வார். 2 மாசம் 3 மாசம் பொறுத்து மறுபடியும் இந்த கிரிஜா தற்செயலாவிடத்து போய் அந்த பாஸ்டர் வந்திருக்கிறான். அவர் பார்த்து, இன்னும் நீ சாவில்லையான்னு கேட்கிறேன். நீ சத்த பிற்பாடு தான் நான் சாவேன்னு சொல்லிட்டேன். நீ என்னைக்கு சாவேனோ அது பிற்பாடு நான் அது நான் சொல்லி வச்சிருந்தேன். இனி ஒரு நாள் அவனை பார்த்தா அவன் அப்படி கேட்டா இப்படி சொல்லணுடி, அம்மா நீங்க சத்த பிற்பாடு தான் நான் சாவேன்னு சொல்லு. இது சொன்ன உடனே அந்த மனுஷனால பதிலே சொல்ல முடியல. நீங்க தெளிவுள்ள மக்களாக இருக்கணும். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், இதுக்கு மேலே ஒரு பெரியவர் உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாவற்றிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறவர், அவர் தான் நம்மோடு கூட இருக்கிறாங்க. வேகமா வாங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22 உங்களுக்கு ரொம்ப காணாப்பாடமானதாம், மனப்பாடமானதாம்.
அங்க ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அவளுக்கு என்ன எழுதியிருக்கிற? பாடுள்ள ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? பாடு. அவள் பேர் எழுதில்ல, பாடுள்ள ஸ்திரீ. அவள் அனுபவிக்கிற கஷ்டம் எத்தனை வருஷம்? 12 வருஷம். 1 அல்ல 2 அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல காலம் தூக்க மாட்டி சாவில்லை. சாகிற தருவாய்க்கு வந்துட்டோம். இவளும் விசுவாசி இல்லை, இவளும் பெந்தெக்கோஸ்துக்காரி கிடையாது, நம்ம சபையோட மெம்பர் இல்லை. ஆனா தற்செயலாக இயேசு வந்த வழியாக போகும் பொழுது அவருடைய உள்ளத்தில் அவள் நிர்ணயித்த காரியம், நான் ஒரு தீட்டுள்ள பெண்ணு தான், இயேசுவை தொடக்கூடாது, அவர்கிட்ட போகக்கூடாது, எந்த ஆண்களையும் நான் தொடக்கூடாது, எந்த ஆண்களுக்கிட்ட, அந்த காலத்தில் அப்படிதான், எந்த ஆண்களுக்கிட்ட நான் போகக்கூடாது, யாரை நான் தொடக்கூடாது, தீட்டுள்ளவ தான், ஒதுக்கப்பட்டவ தான், இன்றைக்கு நாளைக்கு சாகதுக்கு இருக்கவங்க தான். இவை எப்ப சாவார்னு சொல்லி புருஷங்காரன் காத்திருக்கிறான், எப்ப சாவார்னு பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க. எல்லாரும் விட சாவை எதிர்பார்த்திருக்க நேரத்தில் தான் அந்த வழியா இயேசு போகுது. ஆமென். அந்த வழியா இயேசு போகும்போது அவளது கேள்விப்பட்டு போய் பார்க்கிற அந்த திரள் கூட்டத்துக்குள்ள அவளுடைய நிலைமைக்கு அவள் போக முடியாது. அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்குள்ள திறமை இல்லை, தீட்டுள்ளவள், என்ன செய்ய தெரியாம திணறும் பொழுது அவருடைய உள்ளே யாரோ சொல்லி கொடுக்கிற போல, அவரை பார்க்க வேண்டாம், அவரோடு பேச வேண்டாம், அவரு தொட வேண்டாம், நீ எப்படியாவது போய் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை கொஞ்சம் தொட்டா போதும், பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்கும் என்று உள்ள அவளுக்கு ஒரு விசுவாசம் எழும்புது. வேதம் சொல்றது, உன் விசுவாசத்தின் படி உனக்கு. அங்கதான் விஷயம். விசுவாசத்தோட படி, அதனுடைய அளவு, அதோட ஸ்கேல் ஆண்டவர் பார்க்கிறாங்க. அவள் போய் அந்த நூலை தொட்டிருக்கிறார். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க பின்னாடி சாரியோட முந்தாணி யாரை அறுத்தெடுத்த உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். சவுல் எவ்வளவு பெரிய மனுஷன், அவனுடைய சால்வையை போய் கட் பண்றாங்க தாவீது, அவனுக்கு தெரிஞ்சதா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கெல்லாம் சின்ன வயசுல அந்த வாலுத்தனம் பண்ற நாட்களில் இதே போல இருக்குமே என்ன பண்ண கேட்டா, இவங்களோட துணியை பிடிச்சு அடுத்த ஆளோட துணி மேல கட்டி விட்டுருவேன். கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாருமா கூடி பந்தல்ல படுத்துருவாங்க. அவங்க படுத்திருக்கிற டேபிளோடு சேர்ந்து துணி எடுத்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு ஏதாவது ஒரு சத்தம் போடுவோம், குதிச்சு எழுப்பெல்லாம் கூட என்ன வருது. அப்படிப்பட்ட வாலுத்தனெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்படிப்பட்ட வாலுத்தனெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்றது கவனிக்கணும். இந்த பெண் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு தன்னோட பயணத்தை அங்க நிறுத்தி திரும்பி பார்க்கிறார். இன்னைக்கு உங்க பக்கமாக யாரை திருப்பணும்? இயேசுவை திருப்பணும். இயேசு இன்னைக்கு ராத்திரி உன்னை தேடணும். என்னை தொட்டது யாரு? என்ன தொட்டது யாரு? அடுத்து இயேசு சொல்றான், ஏன் இப்படி திரும்பி பார்க்கறீங்க? என்னை யாரோ தொட்டு இருக்கிற, யாரு தொட்டா? பேதுரு எல்லாம் சேர்ந்து என்ன கேட்டேன், உனக்கு என்ன புத்தி இல்லையா? இவ்வளோ ஜனங்கள் நாங்கள் எல்லாம் போட்டு இடிச்சு நெருக்கி அப்படி அழுத்திட்டு வந்துட்டு இருக்கிற, எவ்வளோ ஜனம் தான் உன்னை தேய்ச்சி உரைச்சிட்டு வரேன், இப்ப யார் உன்னை புதுசா தொட்ட? அதெல்லாம் கிடையாது. தொட வேண்டிய விதமா யாரோ என்னை தொட்டிருக்கிறேன். அதுக்கு அடையாளம் என்னது? என்னிலிருந்தும் வல்லமை புறப்பட்டிருக்குது. ஆமென். அப்ப எப்ப வல்லமை புறப்படும்? தொட வேண்டிய விதமாய் தொடும்பொழுது வல்லமை புறப்படும். அப்ப இன்னைக்கு ராத்திரி எப்படி தொடணும்? கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். இன்னைக்கு ராத்திரி எப்படி தொடணும்? விசுவாசத்தோடு. எனக்கு ஒரு விடுதலை இப்ப கிடைக்க போகுது, என் ப்ராப்ளத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகுது, என் விஷயத்துக்கு ஒரு விடுதல், என் மாறாய் இப்ப மதுரமாக போகுது. ஏன் இந்த 12 நாளா நான் பெற்ற பாடு, நான் பெற்ற வேதனை, இந்த மரண திகில், மரண பயம் இப்போ என்னை விட்டு மாறப்போகுது. அந்த விசுவாசத்தோடு தொட்ட உடனே அங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள். ஆமீன். மகளே, சனியே அப்படி கூப்பிடல, எப்படி கூப்பிட்டாங்க? மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் ரட்சிக்கல, என்கிட்ட இருந்து உனக்கு வரல. ஆனா எது உன்னை ரட்சித்தது? கொஞ்சம் வாயில சொல்லுங்கள். எது ரட்சித்தது? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு அற்புதம் செய்வாரா? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அந்நேரம் என்ன நடந்தது? அந்த நேரம் அந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டு? சொல்லுங்களேன். அந்த ஸ்திரீ என்ன ஆயிட்டு? சொஸ்தமான. இப்ப நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே பெண்களுக்கு தான் பேசுறா போல, இன்னைக்கு லேடிஸ் மீட்டிங் மாதிரி. நமக்கு ஒன்றும் இல்லையா? நமக்கு இங்க ஏசப்பாவுக்கு ஆணு பெண்ணு வித்தியாசமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு விடுதலை தான். நீ ஆணாய் வந்தாலும் பெண்ணாய் வந்தாலும் இந்த வார்த்தையை உனக்கு சொந்தமாக்கி நீ ஏற்றுக்கொள்ளுகிறது உண்டானால் இன்னைக்கு விடுதலை தான். மறுபடியும் சொல்றேன், நம்ம இப்ப எடை போட்டு பார்க்கறாங்க. ஒரு திலாசில் வைத்து நம்மளை, நம்முடைய வெயிட் அல்ல, நம்முடைய விசுவாசத்தின் வெயிட்.
விசுவாசத்தினுடைய ஸ்கேல் அளவு பார்க்குறாங்க. உன் விசுவாசம் பெரிதானா உனக்கு பெரிய காரியத்தை இயேசு செய்ய போகிறார். இன்றையோடு அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் இங்கே இல்லை. இன்றையோட விடுதல், இப்பொழுது விடுதல் இயேசு தருவார். தருவாரா? தருவாரா? சொல்லுங்களேன். இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். இப்பொழுது இயேசு விடுதலை தருவார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த முள்ளு கொஞ்சம் நேரத்துக்குள்ள திரும்புறதுக்குள்ள நம்ம ப்ரோக்ராம் முடிய போகுது. நீ 10 நிமிஷம் தான் நினைக்கிற, அதுக்குள்ள இயேசு உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாக போகுது. ஒரு மீட்பை கர்த்தர் இப்ப தரப்போகுது. அற்புதம் இயேசு இப்ப உங்களுக்கு செய்ய போகுது. இப்ப நம்பணும். இயேசுவால் அது கூடும். இயேசுவால் கூடும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்திரீக்கு என்ன கிடைத்தது? அந்த நேரமே அவனோட பலவீனம் ஆமென் மாறி அவள் சுகமுள்ளவராய் அதே புருஷனுக்கு மறுபடி மனைவியா, அதே பிள்ளைகளுக்கு மறுபடி தாயா இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதே மாதிரி நீங்கள் செத்து போயிடும், ஆயுசு நாட்கள் குறைஞ்சிச்சு, இந்த வியாதி எல்லாம் அந்த தேராது, இது நீ இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படி நினைக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறது, நீ சாக மாட்டே. ஆமென். நீ சாக மாட்டே. என்கிட்ட தான் இருக்குது உன்னோட தீர்க்க ஆயுசு. அவரோட வலது கரத்தில் என்ன இருக்கு உங்களுக்கு தெரியுமா? தீர்க்காயுசு இருக்குது. இடது கரத்தில் என்ன இருக்கு தெரியுமா? செல்வமும் கனவும் இருக்குது. இடது கரத்தில் என்ன இருக்குது? அவரை நம்பி வந்தவன் பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு பிரமாணமே இல்லை. எனக்கு என் சந்ததிக்கு என்ன வேணுமோ அவருடைய கரத்தில் இருக்குது. நான் எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்கணுமோ அவருடைய கரத்தில் இருக்குது. அதை அனுபவிக்கிறவங்க தான் நம்மை. அதை அனுபவிக்கிறவங்க தான் நம்மை. ஆனபடி இன்றைக்கு உங்களோட அபாண்டமான அவிசுவாசத்தை, பயத்தை, பலவீனத்தை, உங்களுடைய எல்லா விதமான அந்த சோர்வுகளை கலட்டி மாட்டிடுங்க. இன்னைக்கு நம்புங்க, இயேசு என்னை தொடுகிறார், அல்லங்க நான் இயேசுவை தொடுகிறார், எனக்கு இப்போ ஒரு அற்புதம் நடக்க போகுது. அந்த விடுதலை பெற்றுதான் இந்த இடத்தை விட்டு நான் போவேன். ஆமீன். அந்த விடுதலை பெற்றுதான் இந்த இடத்தை விட்டு நான் போவேன். அந்த விடுதலை பெற்றுதான் இந்த இடத்தை விட்டு நான் போவேன். சொல்லலாமா? சொல்லலாமா? நடக்குமா? நடக்குமா? சொல்லுங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே செய்வார். உபவாசத்தோடும் ஜெபத்தோடு எவைகளை கேட்பீங்களோ தரேன் அப்பா வாக்கு கொடுத்திருக்கிறான். இப்போ இந்த பாடுள்ள பெண் எப்படி இருக்கிறான்? அவளோட விசுவாசம் பாருங்களேன். அதில் என்ன சொல்ல? இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தா. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானா. ஆமீன். அந்நேரம் முதல் அப்படின்னா இப்ப நான் பேசுகிற மாத்திரத்தில் நீங்க சொஸ்தமாயிட்டு இருக்குது. அற்புதம் நடக்குது. விடுதல். அந்த சகோதரன் சொன்ன பார்த்தீங்களா, நாளைக்கு 65 தடவை ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கிற ஆம்பளை, அவன் அந்த கிரவுண்டுக்குள்ளே கால் வச்ச பிற்பாடு இதுவரைக்குமே ஒரு ட்ராப் ப்ளீடிங் ஆகலையா? இயேசு அற்புதம் செய்வாரா? 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 நிச்சயமா செய்வார். நேற்று அவரோட பாஸ்டனுக்கு அவனை கொண்டு வந்த பாஸ்டர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட அற்புதம் நான் கண்டதும் இல்லை, நான் கேட்டதும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமீன். அப்படியானா நீங்க விசுவாசத்தோடு கொண்டு வருகிற மக்களுக்கு இயேசு அற்புதத்தை செய்வாராக. உங்க விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவாராக. உங்க விசுவாசத்தினுடைய தேவன் உங்களுக்கு செய்வாராக. இன்றைக்கு கர்த்தரை செய்வதற்கு போதுமானவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனத்திலே பாருங்க. அங்க என்ன பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். யாருக்கெல்லாம் கூடும்? சொல்லுங்களேன். அப்ப இன்னைக்கு யாருக்கெல்லாம் கூடும்? இங்க வந்திருக்கிற யாருக்கெல்லாம் கூடும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாரை பார்த்து இயேசு சொல்றாங்க? அந்த காக்கா வலி போல பிள்ளையை பார்த்து, பிள்ளையோட தகப்பனை பார்த்து இயேசு சொல்றாங்க. சீஷரிடத்திலே கொண்டு போய் பார்த்து அவனுங்க உருண்டு பரண்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. ஏன் சீஷர்கள் ஜெபிக்கும் அந்த அற்புதம் நடக்கல? அவர்கள் படகை விட்டு வரலையா? வலையை விட்டு வரலையா? எல்லாத்தையும் விட்டு இயேசுவின் பின்னாடி வரல. ஏன் நடக்கல? அந்த காலகட்டத்தில் அவர்களுக்குள்ளே அபிஷேகம் கிடையாது. என்ன கிடையாது? இயேசு உயிரோடு இருக்கும் காலத்தில் சீஷர்களுக்குள்ள என்ன இல்லை? அபிஷேகம் கிடையாது. இந்த பட்ட அற்புதம் நடக்க வேண்டுமானா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். அந்த அபிஷேகம் தான் கிரியை செய்யும். அபிஷேகம் தான் அற்புதங்களை செய்யும். இங்கே பார்க்கும்போது சீஷலால முடியாத இடத்துல தகப்பனார் வந்து இயேசுவை பார்த்து பேசுகிறார். இயேசு அவரை பார்த்து கேட்கிறதா. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதுக்கு அந்த தகப்பன் என்ன சொல்றது பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நம்ம மாதிரி ஆளுதான். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். நான் யாரு?
விசுவாசிக்கிறவன் தான். ஆனா கூட என்ன இருக்குது? கடுகளவுக்கு விசுவாசம், திருப்பதி மலை போன்ற அவிசுவாசம். எவ்வளவு விசுவாசம்? கடுகளவுக்கு விசுவாசம். ஆனா எவ்வளவு இருக்குது அவிசுவாசம்? ஐயோ, மலையை போல அல்ல, நாங்க திருப்பதி பக்கத்தில் என்ன சொல்றேன், திருப்பதி மலையை போன்ற ஆமீன் அவிசுவாசம். அது அவன் சொல்றாங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என்ன அவிசுவாசம் நீங்க விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆமீன், ஹல்லேலூயா. அவர் கேசு அற்புதம் செய்தாரா? கீழே உள்ள வசனம் வீட்டில் போய் படிச்சா போதும். அற்புதம் செய்தாரா? இயேசு அந்த ஆவியை பார்த்து பேசுகிறார். அவன் நெருப்பிலோ தண்ணியில விழுந்து சாக வேண்டியவன். அந்த ஆவியை பார்த்து இயேசு பேசுகிறார். ஜூலை மாதத்தில் இப்ப நான் பேசின அதே ஐபிசி சர்ச்சிலே 3 நாட்கள் மீட்டிங், சக்சஸா மீட்டிங் முடிந்தது. பயங்கரமான அற்புதங்கள். பிரஸ்ட் எல்லாம் அழுகி வந்த பிள்ளைங்க கிரிஜாவுக்கு சுகம் கிடைச்ச மாதிரி எல்லாமே பிரஸ்ட் எல்லாம் சுகமாய், கேன்சர்ல சுகமாய், பலத்த அற்புதங்கள். அந்த இடம் பிஜேபியோட கோட்டை, RSS கோட்டை. மீட்டிங் நடத்த முடியாது, பிரச்சனை தான், அடிதடை தான், பெரிய போராட்டம் தான். அந்த இடத்துல மீட்டிங் ரொம்ப சக்சஸா முடிந்தது. நிறைய பேர் ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, பெரிய பெரிய சாட்சிகள். மீட்டிங் முடித்து ஆசீர்வாதம் கூறி நான் ஸ்டேஜ் இறங்குறேன். ஒரு ஆள் ஓடி வந்து பாஸ்டரை பார்த்து சொல்றாங்க, பிள்ளை தவறிட்டேன். 9ஆம் கிளாஸில் படிக்கிறவனோட மகன் தவறி, அவன் பக்கா குடிக்காரன், என் பிள்ளை தவறிட்டேன், ஏதோ கிரவுண்டில் கிடக்குதுன்னு சொன்னாங்க. பாஸ்டருக்கு பேச்சு மூச்சே கிடையாது. ஸ்டேஜ் ஃபுல்லாக பாஸ்டர்ஸ் தான் எல்லாம். இப்போ இது லைவ் இப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. கர்த்தருக்கு சோதரி என்ன வந்து கேட்டேன், என்ன பண்ணலாம்? அந்த பிள்ளையை கொண்டு வாங்க சொன்னேன். அந்த 3 நாட்களும் இயேசு அல்லாத ஒரு தெய்வம் இல்லைன்னு அடிச்சு பேசிட்டு இருக்கிறேன். தெய்வம் ஒருத்தர் இருந்தா இயேசு மாத்திரம்தான். நீங்க அதுக்கெல்லாம் ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்க. என்னால் தைரியமா சொல்ல முடியும், இயேசு அல்லாத வேறொரு தெய்வம் இல்லை என்பதை ஒவ்வொரு விஷயத்தோடு நிரூபித்து காண்பித்து கொண்டிருக்கிறோம். எல்லாரோட கண்களும் திறந்தது, எல்லாரும் விசுவாசித்தார்கள். அந்த அளவுக்கு அற்புதம் அங்க நடந்தது. ஆனா கடைசி நேரத்தில் எரியிற நெருப்பில் தண்ணி ஊற்றி அணைக்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லா விசுவாசத்தையும், என் காரில் நான் ஏற முடியாது, கிரவுண்ட் விட்டு நான் வெளியே வர முடியாது, என்னமோ நடக்கும். அப்போ நான் கேட்டேன், கொண்டு வர முடியுமா? அந்த பையனை தோளிலே போட்டு தகப்பனார் சுமந்து ஸ்டேஜுக்கு வந்து அவரே தோளிலே போட்டு சேரில் உட்காந்துட்டேன். நான் போய் ஃபல்ஸ் பிடிச்சு பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை. தலை தூக்கி பார்த்தா தலை அப்படி போகுது, உடம்பில் மட்டும் சூடு இருக்குது. நல்லா கிள்ளி பார்த்தேன், ஒன்றும் தெரியல. அடித்து பார்த்தேன், ஒன்றும் தெரியல. அப்போ சொன்னாங்க போயிட்டாங்க சொன்னேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன், அவன் எழும்பி நின்றுட்டான். நான் ஸ்டேஜ் இந்த வெளியில் இறங்குறேன், ஃபஸ்ட்டு பந்தியில் அவன் தான் உட்காந்து சாப்பிட்றான். மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டான், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டா பாசம் சொன்னான். இந்த போன மாதம் 18ஆம் தேதி அவங்க அப்பா ஸ்நானம் பெற்றாங்க. பயங்கர குடிக்காரன். அவனுக்கு இந்த வியாதி தான் இருந்தது, இந்த காக்காவலி. இது வரைக்கும் இல்லை. 9 வயசு குழந்தைக்கு 2 வயசுல 3 வயசுல வந்த வியாதி இன்னைக்கு சுத்தமா இல்லை. இயேசு செய்வாரா? அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு செய்கிறார். ஆமென். இன்றைக்கு செய்த இயேசு அன்றைக்கு செய்தார், அற்புதராகவே இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் சுகர், இதுக்கு விடுதலை இல்லை பாஸ்டர். இப்போ இன்சுலினுக்கு வந்துச்சு பாஸ்டர், இதுக்கெல்லாம் ஒன்றும் விடுதலை இல்லை பாஸ்டர். இது இப்படிப்பட்ட வியாதி பாஸ்டர், இதுக்கெல்லாம் விடுதலை இல்லை பாஸ்டர். இதெல்லாம் கேன்சர் 4th ஸ்டேஜ் பாஸ்டர், இதெல்லாம் விடுதலை இல்லை பாஸ்டர். லாசர்வை சந்திக்கும்போது என்ன ஸ்டேஜ்? 4th ஸ்டேஜ் தான். இயேசு லாசரை பார்க்க போகும்போது அற்புதம் நடந்ததா? சொல்லுங்களேன், அற்புதம் நடந்ததா? நம்ம இந்த டாக்டர்கள் அல்லங்க உலகம் அல்ல மக்கள் சொல்றதை கேட்டு பயந்து நடுங்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு நமக்கு மனம் இல்லை, இதை விசுவாசிக்க நமக்கு மனம் இல்லை. எதுக்கு படிக்கிறது நான் கேட்கிறேன். ஆமீன். எதுக்கு இதை விசுவாசிக்கிறது நான், எதுக்கு இதை சுமக்கிறது நான் கேட்கிறேன். அப்படியானால் இங்க அந்த தகப்பனார் என்ன சொல்றாங்க? விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கபடி நீங்க என்ன பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க சொல்லும்போ இயேசு அந்த பிள்ளை மெரிக்கிற ஆவியை அதட்டுகிறார். அவன் கீழே விழுந்து வாயில் நுர தள்ளி அவன் சத்தவனை போல படுத்து கிடக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? பிள்ளை செத்துட்டாங்க. இயேசு போய் குனிந்து கையை பிடித்து அவனை எழுப்பி தகப்பன்கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமீன். இன்னைக்கு உன் கை விட்டு போனதை இயேசப்ப உன் கையில் தரப்போகிறார். உன்னால எட்டி பிடிக்க முடியாது, திருப்பி எடுக்க முடியாது, எந்த விதத்திலும் உன்னால காப்பாற்ற முடியாத விஷயம், கைவிட்டு போன விஷயம் இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசப்பா உங்க கையில் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
இயேசுப்ப அவங்களோட கையில் தரப்போகிறார். அதை எடுத்துட்டு தான் நீங்க வீட்டுக்கு போகணும். அந்த தகப்பனார் உள்ளதே உள்ளபடி சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, ஆனா உள்ள என்ன இருக்குது? அவிசுவாசம் இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. அது மாறணும். இயேசு அற்புதத்தை செய்வார். அது மாறும்பதான் அதை தூக்கி புதைச்சிடணும். அவிசுவாசம் இருக்கக்கூடாது. விசுவாசத்தினுடைய அந்த நிறைவு நமக்குள்ள தேவை, அந்த மகிமையான சந்தோஷம் நமக்குள்ள தேவை. அங்கதான் இயேசு நமக்கு அற்புதத்தை செய்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ரோமர்ல 4ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாவாயிருக்கிற ஆபிரகாமை குறித்து அங்க பேசுறதை பார்க்க முடியும். அங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. இங்கே நம்ம பார்க்கும்போது அதோட மேல் வசனத்தில் இப்படி நீங்க பார்க்க முடியும். ஆபிரகாமுடைய மாம்சம் சத்தது, சாராளுடைய கர்ப்பமும் மாம்சமும் சத்தது என்று அங்கே எழுதியிருக்கிறாரா பாருங்க. பைபிள் உண்டா? என்ன சத்தது? சரீரம் செத்து போனதையும் எது என்னாது இருந்தாங்க சொல்லுங்களேன். ஐயோ, வீட்டுக்கு போகணுமா வேண்டாவா? என்னடா இவன் வந்தப்ப தொட்டு சாவு சாவுன்னு சொல்றான். என்ன சாவு வீடா? இது சாவு வீடு தான் அப்படி நினைச்சுக்கோ. கர்த்தர் நீக்கு உங்களை எழுப்ப போகிறார். படிமக்கள் அங்க என்ன எழுதியிருக்கிறான்? அவன் விசுவாசத்தினால பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட்டை எண்ண கூடாது. எங்க அப்பா இந்த வயசுல சத்த, எங்க அம்மா இப்படிதான் சத்த, அதெல்லாம் மறந்துடு. வேறொரு அப்பா இருப்பாங்க, அவர் சத்து மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறாங்க. அவர் தான் ஒரிஜினல் அப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே தான் நம்ம பின்பற்றி வந்திருக்கிறோம், அவரே தான் பின்பற்றி வந்திருக்கிறோம், அவரே தான் நீங்க விசுவாசிக்கணும். அப்படியானால் இங்க சரீரம் சத்தாலும் கர்ப்பம் சத்தாலும் எது சாகல? சொல்லுங்களேன். விசுவாசம் சாகல. அது அப்படியே கீழே நீங்க படிச்சுட்டே போனா அந்த விசுவாசத்தின்படி தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். சத்தியமாகாதது சாத்தியமாக்குற தெய்வம். இன்னும் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. ஆமீன். சாராள் அதை கேட்டு நகைக்கிறார், ஆபிரகாம் அதை கேட்டு நகைக்கிறார். எங்களுக்கு எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்காததை நடக்க வைக்கிற இன்னைக்கு இங்க வந்திருக்கிறார். அவர் தான் இப்போ உங்களை எடை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் தான் உங்களை உரசி பார்க்கிறார். இது கலைப்படமான விசுவாசமா இல்ல பூர்ணமான விசுவாசமா? பூர்ண விசுவாசமானா இன்னைக்கு உனக்கு அற்புதம் தான். ஆமீன். நாளைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் ஒண்ணுமே இருக்காது. உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் கடனா இருக்கலாம், தீராத கடனா இருக்கலாம், சகிக்க முடியாத கடனா இருக்கலாம். இயேசு அற்புதம் செய்வாரா? சொல்லுங்களேன். பாஸ்டர் மோகன் சர்ச்சில் ஒரு தம்பி, அவன் ஒரு கப்பல் வாங்கி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பாஸ்டர் போய் கடலாண்ட போய் அந்த கப்பலை ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி கடலுக்கு அனுப்பியிருக்கிறான். 2-3 மாதத்துக்குள்ள அவனுக்கு கோடிக்கணக்கான கடன். அந்த கப்பல் மூலமா கோடி பார்ட்னராக சேர்ந்துதான் அந்த பிசினஸ் நடக்கும். ஒருத்தன் கத்தோலிக்கன், இவன் பாஸ்டர் மோகன் சர்ச்சில் மிக முக்கியமான விசுவாசி. அவங்க அப்பா தான் பாஸ்டர் மோகனுக்கு ரைட் ஹேண்ட். வருஷங்களா அந்த சபையில் இவன் பிறந்து வளர்ந்திருக்கிறான். இவனோட பார்ட்னர் ஒரு கத்தோலிக்க சகோதரன். நீங்க எந்த ஒரு தொழிலை செய்யும்போதும் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. இவனுடைய வாழ்க்கை தோற்று போய் இவன் தற்கொலை பண்ண வேண்டிய கோடிக்கணக்கான கடன், கிட்டத்தட்ட 20 கோடி கடன். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 20 கோடி கடன். மனைவி ஃபர்ஸ்ட் பிரசவத்துக்கு ஊருக்கு வந்திருக்கிறாங்க, குழந்தை அவன் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இவன் தற்கொலை பண்ண முடிவு எடுத்தப்ப பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, இதே மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் போய் கப்பலில் ஒரு ப்ரேயர் பண்ணுங்க சொன்னேன். நான் இதுக்கு முன்னே கப்பலில் ப்ரேயர் பண்ண போனதில்லை. என்னை கொல்ல கொண்டு போகிறாரா வாழ வைக்க போகிறாரா எனக்கு தெரியல. விஷயம் கேட்டால் விஷயத்தை சொல்லி கடலில் போய் கப்பலில் போய் ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், சத்தா 2 பேரும் சேர்ந்து சாகலான்னு சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு 2 பேரும் காரில் போகிறேன். போகிற வழியில் கேட்ட, ஆண்டவரே இது என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தா ஒரு ஸ்திரீயுடைய ஒரு உருவத்தை ஆண்டவனுக்கு காமிக்கிறான். அப்போ நான் என் மனைவியை பார்த்து சொன்னேம்மா, இப்படி ஒரு விஷயம் தெரியுதம்மா, என்னன்னு தெரியல. அப்போ அவ சொல்கிறாங்க, கப்பலில் ஏதோ விபச்சாரம் நடக்கும் போல, இவனுங்க ஏதோ விபச்சாரிகள் மாதிரி தெரியுது, ஏதோ பாவம் நடக்கும் போலப்பா, சரி நம்ம எதுக்கும் போய் பார்க்கலாம் ஜெபம் பண்ணலாம் சொல்லி
அங்கே போய் எங்களை கார்லேருந்து இறங்கணுன்னே அப்படியே கூட்டி எங்களை கப்பலில் கொண்டு போனோம். எல்லோரும் பாஸ்டிங் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இவனுங்க 2 பேரும் அதில் உண்டு, ஓனர்ஸ் உண்டு. நான் செய்தி கொடுக்கும்போது சொன்னேன், இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன், அது என்னன்னு எனக்கு தெரியல, அவனோட தெளிவு எனக்கு புரியல, அங்கே தான் பிரச்சனை என்று சொல்லும்பொழுது மாலுமி என்னை எழுப்பி மேலே கொண்டு போய் காமிக்கும் ஒரு பெரிய மாதாவோட ஃபோட்டோ அங்கே அலங்கரித்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் காண்பிச்ச உருவம். நான் சொன்னேன், இதை எடுத்து போட்டால் தான் உனக்கு விடுதலைன்னு சொன்னேன். இது இங்கே இருக்கும் வரைக்கும் உனக்கு என்ன இல்லை, விடுதலை இல்லை. காரணம் வானத்தின் கீழே, பூமிக்கு மேலே, சமுத்திரத்திலோ கரையிலோ வானத்தில் உள்ள எந்த ஒரு சொரூபத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது தேவன் சொல்லும்போது, இந்த விக்கிரகம், இந்த சொரூபம் இதுதான் உனக்கு நாசம் சொல்லும்போது இவன் கொதிச்சு எழும்பிட்டான். எழும்பி இவனையெல்லாடா கூட்டு வந்து இவன் எங்கேருந்து வந்த வெட்டுறான்னு சொல்கிறான். கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் நாங்கள் பயப்படலை. நான் சொன்னேன், என்னோட கடமை நான் சொல்லிட்டு வந்தேன், தம்பி நீ கீழ்ப்படிந்தான் உனக்கு விடுதலைன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் ப்ரேயர்லாம் முடித்து வீட்டுக்கு வந்தேன். 6 நாள் பொறுத்து எனக்கு ஒரு ஃபோன் வருது, இயேசு அற்புதம் செய்துட்டாராம். அந்த பார்ட்னர்ஷிப் 2ஆக பிரிஞ்சிட்டேன். அவன் தனியாக போயிட்டாங்க, இவன் தனியாக வந்துட்டாங்க. கடன் மாறில்லை, 20 கோடி கடன் மாறில்லை. அப்படி இருக்கவே இவன் என்ன பண்ணா, சரி நமக்கு நீ மனைவி இல்லை, குழந்தை இல்லை, வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, சத்துலாம் சொல்லி தற்கொலை பண்ணதுக்காக ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ரெக்கார்ட்ஸை எடுத்து கொளுத்திட்டு சாகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு விசிட்டிங் கார்டு அவன் கையில் கிடச்சிருக்குது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னே, கடனாளிகளாக இருக்கிறது நீங்கள் கவனிக்கணும், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னே அவனோட நண்பன் ஒரு இஸ்லாமிய சகோதரன், இவனுக்கு ரொம்ப உயிர் நண்பனாக இருந்திருக்கிற, வருஷங்களாக கனெக்ஷன் இல்லை. இது கிடைச்ச உடனே சரி இவன் இருக்கிறாரான்னு பார்க்கலாம் சொல்லி நம்பர் எடுத்து அடித்து பார்த்தா அவன் பாம்பேயில் இருக்கிறான். அவன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் பள்ளியில் தொழுகை பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 1/2 hour பொறுத்து நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. 1/2 hour பொறுத்து இவன் ஃபோன் பண்ணி, சார்லஸ் நீ எங்கே இருக்கிற? நான் இந்த இடத்துல இருக்கிறேன். சார்லஸ் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 மணி ஃப்ளைட்டில் நான் சென்னைக்கு வரேன், நான் உன்னை பார்க்கணும், ரொம்ப நாளாக உன்னை நான் தேடிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். இவனும் சரி இவன் வந்துட்டு சாகலான்னு சொல்லி இவனும் ரெடியாக இருந்துட்டாங்க. 5 மணிக்கு இவன் ஏர்போர்ட்டுக்கு வந்து இவனே கார் எடுத்து போய் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தா இப்படிப்பட்ட கோலம். என்ன சார்லஸ்ன்னு கேட்டேன். இதான் என்னோட சூழ்நிலை, இதான் என்னோட நிலைமை, நான் சாக போகிறேன். நாங்களெல்லாம் உயிரோடு இருக்கும், நீ ஏடா சாகணும், உனக்கு எத்தனை கோடி எடா நான் தரேன், நீ வட்டி தர வேண்டாம், திருப்பி கொடுக்க முடிஞ்சா திருப்பி கொடுத்தா போதும், எந்த காலத்திலும் சம்பாதித்து திருப்பி கொடுக்க முடிஞ்சா நீ திருப்பி கொடுத்தா போதும். நீங்கள் நம்பும்போது எனக்கு தெரியாது, அவனை பாஸ் மோகன் சர்ச்சின்னு 4 பேர் ஒரு பைத்தியக்காரனை கொன்ற மாதிரி தான் என் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்த 12ஆம் மாதம் அதே 4 பாஸ்டர்ஸ் இவனுமா சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஆடி கார் வாங்கிட்டு வந்திருக்கிறான். 12 மாதத்துக்குள்ள ஆடி கார். அந்த சொல்கிறான், அன்னைக்கு நான் ஆடி வந்தேன், இன்னைக்கு நான் ஆடி காரில் வந்தேன்னு சொல்கிறான். இன்னைக்கு யாராக இங்கே ஆடி வந்தது உண்டானா அடுத்த வருஷம் நீ ஆடி காரில் வரப்போகிறேன். அவனுக்கு செய்ததே கர்த்தனுக்கு செய்வார். இன்னைக்கு அவன் தான் சென்னையிலே பெரிய சீமான். அந்த அளவுக்கு கர்த்தரை உயர்த்தி இருக்கிறாங்க. வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம், பைசா இப்போ கடனும் கிடையாது. பெரிய சீமானாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தர் செய்வாரா? சொல்லுங்களேன், கர்த்தர் செய்வாரா? அப்ப நாங்க என்ன சொல்றது, கீழ்ப்படியணும். ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு வணக்கம், இதுக்கு ஒரு வணக்கம் செய்யக்கூடாது. நம்ப வேண்டிய தெய்வத்தை நம்ப வேண்டிய விதமாக நம்பணும். அவரை விசுவாசித்தால் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவராலே அன்றி எனக்கு ரட்சிப்பு இல்லை, அவராலே அன்றி எனக்கு விடுதலை இல்லை. இயேசுவால மட்டும்தான் எனக்கு விடுதல். என் பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசுதான், அவர் தான் எனக்கு பரிகாரம் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தால் உங்க மலை போன்ற பிரச்சனை இன்னைக்கு மாறப்போகுது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு வந்தது நல்லதுதான். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விடுதலை இல்லாம நீங்க போக மாட்டீங்க. இந்த சபைக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தர போகிறார். இங்கே உள்ள ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் விடுதலை தர போகிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் மேன்மையாக அழகுபடுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இயேசுப்பா செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனபடி நீங்க வந்தது உங்களுக்கு நஷ்டம் அல்ல, அது உங்களுக்கு லாபமா மாறப்போகுது. இங்க பாருங்க, ஆபிரகாமின் மாம்சம் சத்தது, சாராளின் கர்ப்பம் சத்தது, எது சாகவில்லை? விசுவாசம் சாகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப எது சத்தாலும் எது சாகக்கூடாது? சத்த விசுவாசம் நமக்கு வேண்டாம், உயிருள்ள விசுவாசம் நமக்கு தேவை. நம்பலாமா? சத்த விசுவாசம் நமக்கு வேண்டாம். என்ன விசுவாசம் நமக்கு வேணும்? உயிருள்ள விசுவாசம். விசுவாசிய நீ பதறாது, நீ கலங்காது, நீ திகையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு அற்புதம் நடக்குமா? கட்டிகள் இருக்கலாம், அது இப்ப கரைஞ்சிடும். ஆஸ்மா இருக்கலாம், இப்ப மாறும். சுகர் நார்மல் ஆயிடும். என்ன பிரச்சனை?
என்ன பிரச்சனை, கேன்சரா, பயப்படவே கூடாது. எதுக்கும் கலங்கக்கூடாது, எதுக்குமே கலங்கக்கூடாது. பல இடத்துல போய் கையேந்தி இருக்கலாம். பிள்ளைகளை படிக்க வைக்க ஆறு உங்களுக்கு வழி திறக்கல. இயேசு இன்னைக்கு திறக்க போகிறார். இயேசு உங்களுக்கு திறக்க போகிறார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? இவருடைய அக்கா எங்கள் வீட்டுக்கு வரும்போது, அன்றைக்கி எங்களுக்கு பெரிய சர்ச்சு கிடையாது, வீடு கிடையாது, காரு கிடையாது, நேரத்துக்கு ஆகாரம் கிடையாது. எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இவங்க அக்காவுக்கு தெரியும், எல்லாம் இவங்க அக்காவுக்கு தெரியும். என் பிள்ளைகளை நான் படிக்க வைக்கணும், எந்த நிவர்த்தி இல்லை. அப்படி இருக்கவே ஏஜியுடைய எங்கெங்கெல்லாம் ஹாஸ்டல் இருக்கிறவங்கெல்லாம் நான் போய் தேடினேன், எல்லா இடத்தும் போய் தேடினேன். எனக்கு ஏஜிக்கார் பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல் இடம் தரல. காரணம் இது சீசன், அந்த சீசன் இது நான் சொல்லி தான் ஆகணும். எல்லா இடத்துலையும் நான் தேடி பார்த்தேன், எனக்கு எங்குமே கிடைக்கல. மற்ற அநேக ஹாஸ்டலுக்கு நான் போனேன். காரணம் வேலை விட்டு வந்திருக்கிறேன், எங்களுக்கு சம்பளம் இல்லை. 2 பேரும் வேலை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன். எங்களுக்கு சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, பிள்ளைகளை ஒன்றும் பண்ண வைக்க முடியாது. பெரியவனை மட்டும் நான் ஃபஸ்ட்டில் வேலையில் இருக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு படிக்க வச்சுட்டேன். சின்னவனை பால்வாடி ஸ்கூலை விட்டுட்டேன், ஃப்ரீ கேஜி கூட சேர்க்க முடியல. அப்படி இருக்கவே தான் வேலை ரிசைன் பண்ணேன். யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. கடைசி நான் என் பிள்ளைகளுக்கு வந்து சொன்னேன், எனக்கு தெரிஞ்சதை உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பைபிள் எப்படியா படிக்கணும், கையெழுத்து போடணும், ஏதாவது கூட்டி படிக்கணும், அது நாங்கள் சொல்லித்தரேன். அப்படி சொல்லி இருக்கும்பொழுது திடீர்னு அடையார் ஏஜி சர்ச்சில் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் ஒய்ஃப் இறந்தது. திடீர்னு உள்ள மரணம். மறித்து இறந்த உடனே நாங்கள் போகிறேன். பாஸ்டர் மோகன் உடனே சொன்னேன், நீ வேறு சீக்கிரமாக லிட்டில் மவுண்டுக்கு வா, நம்ம ஒன்றா காரில் போகலான்னு சொல்லி எங்களை அவர் வீட்டில் அழைச்சி காரில் போக சொன்னேன். இன்றைக்கு வருகீஸ் என் வீட்டில் தான் நீ தங்கணும், நீங்கள் 2 பேரும் எங்கள் வீட்டில் தான் தங்கணும், இந்த ப்ரோக்ராம் முடிச்சு நம்ம வீட்டுக்கு வரலான்னு சொல்லி போகும்போது அங்கே போய் எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சோன்னே பால்ராஜ் மாணிக்கன் ஒருத்தர் நீலாங்கரை கோல்டன் பீச் பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் சொன்னேன், எனக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் நான் இவங்களை கூட்டிகிட்டு போகிற சொல்லி பாஸ்டருக்கு ஃபைட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு அவர் நீலாங்கரைக்கு போனோம். நீலாங்கரில் போய் உட்காந்து நாங்கள் பேசும்போது பிள்ளைகள் விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அதை விட்டுருங்கன்னு சொன்னேன், அந்த சாப்டர் எடுக்காதுங்கன்னு சொன்னேன். இல்லை என்ன ஆச்சு, இல்லை பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற படிக்கிறது அதெல்லாம் அவ்வளோதான் சொன்னேன். அவர் ஒரு விசிட்டிங் கார்டன் கையில் கொடுத்தேன். சென்னை கொரட்டூரில் எபனேசர் ஹைஸ்கூல், அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்து நாளை காலையில் நீங்கள் 2 நாளும் போங்க, உங்களுக்கு அற்புதம் இயேசு செய்வாங்க சொன்னேன். நாங்கள் உடனே சொன்னேன், இனி வேண்டாங்க, இனி வெக்கப்படுறதுக்கு என்னால் முடியாது, நான் எந்த மனுஷங்கிட்டையும் போய் ஹெல்ப்பு கேட்குற பழக்கம் எனக்கு இல்லை, போனத்துலலாம் நான் வெக்கப்பட்டுட்டேன், இனி நான் வேண்டாம். இல்லை நீங்கள் கட்டாயம் போங்க, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நீங்களும் ஃபாஸ்டிங்கோடு போங்க சொன்னேன். நாங்கள் மறுநாள் கொரட்டூர் போய் பார்க்குறேன், நூற்றுக்கணக்கான காருகள் லைனாக நிற்குது, பணக்கார பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலு. அங்கே நாங்கள் போகிறேன். போய் பார்த்தா அவங்களே போய் பார்த்த உடனே, நீங்கள் யாருன்னு கேட்டேன். நான் ஒரு பாஸ்டர், நீங்கள் வெளியே போங்க, இது பாஸ்டர்ஸ் பிள்ளைகள் படிக்க வேண்டிய இடம் கிடையாது, இது பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய பெரிய பணக்கார் படிக்கிற ஸ்கூல். இங்கே உங்களோட பெரிய பையனுக்கு 35,000 கட்டணும், 2வது மகனுக்கு 30,000 கட்டணும், 65,000 ரூபா உங்களால் இப்போ கட்ட முடியுமா, மாதம் இவ்வளோ பணம் கட்டணும் முடியுமா, அப்படியெல்லாம் கேட்கும்போது எங்களால் முடியல. அப்போது சரின்னு சொல்லி நாங்கள் வெளியே இறங்கினேன். வெளியில் இறங்கப்போ அவரோட மனைவி அவரை பார்த்து சொன்னேன், இவங்க 2 பேரை பார்த்தா ஏஞ்சல்ஸ் மாதிரி தெரியுது, நமக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஒரே ஒரு பெம்பளை பிள்ளை தான், இந்த பிள்ளைகளை நம்ம எடுத்து படிக்க வைக்கலாமா என்று கேட்கும்போது அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் அவங்கள உள்ளே கூப்பிடுன்னு சொன்னேன். நாங்கள் 2 நாள் உள்ளே போகும்போது சொல்கிறாங்க, நீங்கள் கொரட்டூரில் படிக்க வேண்டாம், ஏலகிரி ஹில்ஸு நல்ல ஏரியா, நல்ல இடம், நம்ம ஹைஸ்கூல் அங்கே இருக்குது, பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பிள்ளைங்கள் அங்கே தான் படிக்கிறேன், நீங்கள் நாளைக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க, ஒரு பைசா செலவில்லாத பிள்ளைகளை நாங்கள் அங்கே படிக்க வைக்கிறேன்னு சொன்னோம். சும்மா பிரசங்கம் பண்ண வரல, பிள்ளைகள் அங்கே படிப்பு முடித்து வீட்டுக்கு வந்துட்டேன். +2 முடித்து வந்துட்டோம். அப்போ இவங்க அக்கா மீனாட்சி அம்மன் காலேஜில் வேலை செய்துருக்கிறாங்க. அப்போ இவகிட்ட சொன்னேன், டே அம்மா, அந்த காலேஜில் இவங்க 2 நாள் படிக்கணும்னு சொல்கிறாங்க, அங்கிள் நான் என்ன பண்ண முடியும், அந்த மனுஷன் முரடன், யாருக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க, நான் போய் கேட்டால் நான் வெக்கப்பட்டுருவேன் அங்கிள்னு சொன்னேன். சரி நீ கேட்க வேண்டாம், விட்டுரு சொன்னேன். 1 வாரம் பொறுத்த உடனே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் MD, அவருடைய உடம்பில் பெரிய நமைச்சு சீப்பு வச்சு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற மெடிக்கல் டைரக்டர் மல்லிகா கிளமெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் எனக்கு ஒரு ஹெல்ப்பு செய்கிறீங்களா, என்ன விஷயம், எங்கள் MD இப்படி இருக்குது, பரிதாபமாக இருக்க பார்க்க, எல்லா உலகத்திலும் போய் பார்த்துட்டோம், மெடிசனே இல்லை, அவர் பண்ணுறது பார்த்தா எங்களுக்கு பரிதாபம், நீங்கள் வந்து ஒரு ஜெபம் பண்ண அவருக்கு விடுதலை கிடைக்கும்னு சொன்னேன். நான் உடனே அங்கே போனேன். அவரை பார்த்தா அவர் சொரிஞ்சிட்டே இருக்குது, எல்லா தெய்வங்களும் அவர் சுற்றி இருக்குது, பெரிய AC ரூமில் இருக்கிற பெரிய கோடீஸ்வரன், ராமச்சந்திராவோட ஓனர், பெரிய ஆள், எத்தனையோ கோடிக்கு அதிபதி, சொரிஞ்சிட்டே என்கிட்ட பேசுகிறாங்க.
நான் அவரை பார்த்து சொன்னேன், என்னை எதுக்கு அழைச்சிங்க? நான் மல்லிகா மேடம் சொன்னாங்க நீங்கள் வந்து பிரார்த்தனை சொன்னால் உங்கள் சாமி இயேசு சாமி சுகம் தருவாங்க சொன்னேன், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் சொன்னேன். நான் அவருக்கு கொஞ்சம் நேரம் சத்தியத்தை பேசி ஜெபம் பண்ணி அங்கேருந்து வெளியே வந்தேன். அவர் ஏதோ ஒரு கவரில் காணிக்க கொடுத்து நான் வாங்கலை, நான் வெளியே வந்துட்டோம். மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, ஐயா கொஞ்சம் நீங்கள் ஆஃபீஸுக்கு வரீங்களா, என்னை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், அவசரமாக அவசரம்தான் வாங்க சொன்னேன். நாங்கள் உடனே மறுபடி போனேன். அங்கே போனப்போ இந்த பாருங்கள், நேற்று நீங்கள் ஜெபம் பண்ணி போன பிற்பாடு அங்கி போட்டு தாடி வச்ச ஒரு ராத்திரி வந்தாங்க, என் தலையிருந்து பாதம் வரைக்கும் தடவி தடவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த வியாதி இல்லை, நான் நார்மலாக வருஷக்கணக்கு பிற்பாடு நான் இப்போ தூங்குறேன், நான் சொரியாமல் இருக்கிறேன், சீப்புக்கெல்லாம் வேலையே இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் கேட்டேன், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் சொன்னேன், நீயும் உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், பரலோகத்துக்கு வரணும், அதான் எனக்கு அது நாங்கள் பார்த்துக்கிறேன், மேற்கொண்டு உங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு கடமை நான் செய்யணும். அப்புறம் கேட்டேன், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? இருக்குது. எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. என்ன படிச்சிருக்கிறா? +2 முடிச்சிருக்கிறாங்க. இப்போ எங்கே காலேஜ் போனோம்? காலேஜ் மீனாட்சி அம்மன் காலேஜ். ஏன் இவ்வளோ நாளாக சேர்க்கல? நேற்று உங்களுக்கு சொரியுதுன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இன்னைக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டீங்க, இப்படி ஒவ்வொருத்தன் கூப்பிடுவோம். நான் போய் பிள்ளை கொண்டு அவன்கிட்ட போய் பஞ்சப்பாட்டு பாடல, எங்குமே நம்ம பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது. காசு இல்லை சார், கொஞ்சம் உதவி செய்ய, உங்கள் சொரிச்சில் மாற்றிட்டே இல்லை சார், அப்படி கேட்கவே கூடாது. அந்த சொரிச்சில் நமக்கு வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பிஸ்னஸாக எடுக்கக்கூடாது. அவன் பிடிவாதமாக சொல்கிறான், எந்த காலேஜ் படிக்கணும்? மீனாட்சி அம்மன் காலேஜ் படிக்கணும். ஐயோ, அவன் என் ஃப்ரெண்ட் ஆச்சின்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, டேய் நேற்று இயேசுசாமி வந்தாங்கடா, என் வியாதி மாறிட்டாங்கடா, அவருக்கு ஒரு கடமை நான் செய்யணும்டா. என்னடா கடமை செய்யணும்? அவருக்கு 2 பையங்கடா, உன் காலேஜில் தான்டா படிக்க வைக்கணும், ஆனால் 5 பைசா வாங்கக்கூடாதுடா. ₹1 இவங்க அக்காவை ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்க, ஒரே ₹1 வாங்காமல் என் 2 பிள்ளைகளும் கல்லூரி படிக்க முடியும். எவனுக்கோ சொரிச்சிலே கொடுத்துட்டு பீஸ் கட்டுவாரா ஆண்டவன்? உதவி செய்வாரா? யாரே போய் கேட்கலாம்? பாஸ்டரை கேட்டால் பாஸ்டர் உடனே சபை விட்டு வேறு சபைக்கு போக வேண்டியது. அந்த பாஸ்டர் உனக்கு டொல்லி இருக்குது, இன்னும் பிடுங்க, ஒன்றும் 10 பைசா தர மாட்டாங்க. கர்த்தரை நம்பணும். 1 பைசா செலவில்லை, +2 வரைக்கும் படிச்சுட்டேன், 1 பைசா செலவில்லாமல் கல்லூரி முடிச்சுட்டேன். இப்போ அவனுக்கு எடுத்திருக்கிற டாக்டரேட் எல்லாம் பார்த்தா எனக்கு அது தெரியாது. எல்லா படிப்பையும் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவாகி தேவன் அவனை கனம் பண்ணுவாராக. நான் பெற்றோருக்கு கைகூப்பி சொல்கிறேன், பிள்ளைகளை குறித்து கவலைப்படக்கூடாது, பிள்ளைகளை குறித்து பாரப்படக்கூடாது. உனக்காக கருதுகிற ஒருவர், நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், வாய்க்காலை நிரப்புகிற ஒருவர், அற்புதம் செய்கிற ஒருவர், விடுவிக்கிற ஒருவர், மகிமையான ஒருவர் உங்க பின்னாடி நடந்துட்டே இருக்கிறாங்க. அவரை நீங்க பூர்ணமா விசுவாசிக்கணும். கலைப்படமாக அல்ல, அறக்குறையாக அல்ல, பூர்ணமா விசுவாசிக்கிறது உண்டானால் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் முடிக்க போறேன். யோபின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். யோபு 13:15 வசனத்தோடு நான் முடிக்கிறேன், சீக்கிரமா பாருங்க. யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், எப்பவுமே வாயில் வர்ற வசனம் தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேர்ல எப்படி இருப்பேப்பா? என்னோட டெட் பாடி, என்னோட சவம், என்னோட பணம் உண்மை நம்புன்னு சொல்றாங்க. இயேசுவை பிரமிக்க வைக்கிற விசுவாசம், இயேசுவை சிந்திக்க வைக்கிற விசுவாசம், நடுங்க வைக்கிற இந்த சொல்லப்பட்ட பாட்டுகள் எல்லாம் அப்படிப்பட்ட பாட்டுகள் தான். அவங்களோட விசுவாசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பெரிய விசுவாசம். என்ன விசுவாசம்? இப்ப இன்னையிலும் நம்முடைய விசுவாசத்துக்கு என்ன பேர் வரணும்? எங்க சபையில் இருக்கிற எல்லாரும் பெரிய விசுவாசி. என்ன விசுவாசி? எங்க வீட்டுக்காரன் பெரிய விசுவாசி, என் பொண்டாட்டி பெரிய விசுவாசி, என் பிள்ளைங்க பெரிய விசுவாசி. சொல்லலாமா? சொல்லுங்களேன். நம்ம இந்த மட்டும் கொண்டு யாரா மாற போறோம்? பெரிய விசுவாசி. அப்ப பெரிய விசுவாசியா இருந்தா நீ பார்க்கறதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் தான். உலகத்தில் யாருக்கும் சாதிக்காதது, நடக்காதது, கை கூடி வராதது, கைவிட்டு போனது எல்லாம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இங்க சரீரம் நாறு இருக்குது, அழுகி புழுத்து இருக்குது, புழுக்கள் நுரைக்குது, துர்தாட்டம் வீசுது, எல்லாருமே கைவிட்டது. ஆனால் அவன் சொல்றா, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உங்க பேர்ல எப்படி இருப்பேப்பா? விசுவாசமா இருப்பேன். நம்பலாமா? ஜெபிக்கலாமா? இயேசு அற்புதம் செய்வாரா? இப்போ உங்க விசுவாசத்தை திலாசில் வச்சு பார்க்கும்போது நான் மறுபடியும் சொல்றேன், ஜாதியோ சர்டிபிகேட்டோ படிப்போ ஹைட்டோ வெயிட்டோ கலரோ ஒன்றும் ஏசப்பா கேட்கல. உங்க விசுவாசத்தை தான் இப்போ உரசி பார்க்குறாங்க. அந்த விசுவாசம் கலைப்படம் இல்லாத விசுவாசமா இருந்தால் நீங்க எழும்புங்களேன். முடிந்த 2 கை உங்க நெஞ்சில வையுங்களேன். வாய் மூடி நிற்க கூடாது, கொஞ்சம் வாய் திறக்கணும். நீங்க இந்த படித்த பாட்டிங்க எல்லாருமே அந்த பெண்ணை பார்த்து இயேசு எவ்வளோ 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 அவளை அசட்டை பண்ணாங்க தெரியுமா? அவளை விடவே இல்லை. என் பிள்ளைகளின் அப்பத்தை நான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன்,
சரிதான் இயேசுவே, அந்த நாய்க்குட்டியில் ஒரு குட்டியாக என்ன நினைச்சிடுங்க, எனக்கு அது போதும். நான் நாய் தான், என் பிள்ளையும் நாய் தான், அது போதும். அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்டு பிரமிக்கிறார். பாடுள்ள பெண்ணின் விசுவாசத்தை இயேசு கண்டு பிரமிக்கிறார். இங்கே வாசிக்கப்பட்ட ஒவ்வொருடைய விசுவாசத்தை இயேசு கண்டு பிரமிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தை இயேசு கண்டு பிரமிக்கணும். இந்த லைவிலோடு யாரெல்லாம் பார்க்கிறேனோ அவங்க விசுவாசத்தை கண்டு இயேசு இன்னைக்கு பிரமிக்கணும். இயேசு பிரமிக்கணும், இயேசு பிரமிக்கணும். ஆமா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்கபடி ஜெபம் பண்ணுங்க. அந்த தகப்பனை போல இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம நெஞ்சிலே கை வைத்து ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெஞ்சிலே கை வைத்து கொஞ்சம் வாய் திறந்து அப்பாவே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்சம் வாய் திறந்தப்பாவே துதிக்கலாமா? தயவு செய்து சொல்லி சொல்லி துதிக்கிறதோ, சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதோ கிரியைகள் நடக்காது. உங்களை அறியாம நீங்களே துதிக்கணும். நீங்க வாய்கள் திறக்கணும். நீங்களே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்களே உங்க வாயால் அவரை அறிக்கை செய்யணும். என் இயேசு எனக்கு அற்புதம் செய்ய போகிறா, என் இயேசு எனக்கு விடுதலை தர போகிறா, என் இயேசு எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறா, என் இயேசு இன்னைக்கு விசுவாச கண்களை திறக்கிறா. இதுவரைக்கும் யாருக்கு நடக்காதது எனக்கு நடக்க போகுது, என் குடும்பத்துக்கு நடக்க போகுது, என் பிள்ளைகளுக்கு நடக்க போகுது, என் சபைக்கு நடக்க போகுது, என் தேசத்திலிருந்து நடக்க போகுது. இன்றைக்கு வந்த எனக்கு அது நடக்க போகுது. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகலினுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு பிரார்த்தனை செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் இது சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை இருக்கிற அவிசுவாசம் இது நடக்குமா? இவ்வளவு லட்சம் கிடைக்குமா? இவ்வளவு கடன் மாறுமா? இந்த வருமானத்தை குடும்பம் நடத்த முடியுமா? பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? இந்த வியாதிக்கு விடுதலை கிடைக்குமா? இந்த வியாதி என்னை கொன்று போய் விடுவேனோ? இந்த வியாதி என்னை அழித்து விடுவேனோ? என் புருஷன் திருந்துவாரா? என் மனைவி திருந்துவாரா? என் பிள்ளை திருந்துவாரா? எனக்கு வீட கட்டுவாரா? எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு நன்மை உண்டாகுமா? அப்படிப்பட்ட சந்தேகம், அவிசுவாசம் வேரோட பிடுங்குங்க, வேரோட பிடுங்குங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்களே பிடுங்கி எறியுங்க. உங்க அவிசுவாசத்தை கால்கிலே போட்டு மெதியுங்க. விசுவாசத்தின் போர் முறை நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. விசுவாசத்திலே அறிக்கை செய்யுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா. அம்மாமார்களே, தங்கச்சிமார்களே, எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இயேசு அற்புதம் செய்ய போகிறார், இயேசு அற்புதம் செய்ய போகிறார், இயேசு அற்புதம் செய்ய போகிறார். இந்த மீட்டிங் முடித்து ஆசீர்வாதம் கூறுகிறதோடு உன் பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி, உன் வாழ்க்கைக்கு விடுதல். எத்தனை லட்சம் கடன், எத்தனை கோடி கடன், பயப்படாதே. எல்லா டோரும் உனக்கு க்ளோஸ் ஆயிருக்குதா? பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியாதா? இன்னைக்கு உனக்கு அடைஞ்ச டோர்ல ஓப்பன் ஆக போகுது, ஓப்பன் ஆக போகுது. உன் கர்ப்பத்தின் டோர் இன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. உன்னோட வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு இப்ப பரிகாரம் வரப்போகுது. நீ விசுவாசி, விசுவாசியே, நீ பதறாதே, நீ கலங்காதே. நெஞ்சிலே கை வைத்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேச முடியுமா பாருங்களேன். கை தட்டாம, கை தட்டாம நெஞ்சிலே கை வைத்து அபிஷேகம் உள்ள பிள்ளைங்க. ஆபிரகாமின் மாம்சம் சத்தது, சாரையுடைய கர்ப்பம் சத்தது. மக்களே, சத்தமா சத்தமா அந்நிய பாஷையில பேசுங்களேன். அப்பாவோடு பேசுங்க. உங்களுடைய கோரிக்கைகள், விண்ணப்பங்கள் எல்லாம் தமிழ் அல்ல, ஆங்கிலத்தில் அல்ல, மலையாளத்தில் அல்ல, தெலுங்கில் அல்ல, அந்நிய பாஷையில் அப்பாவோடு பேசுங்க. உன்னோட மங்கி எரிகிற திரி அணைக்காத்தவர், நெறிந்த நாணலை முறிக்காத்தவர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் மாறாவை மாற்றுகிறவர், கசப்பை மாற்றுகிறவர், தனிமையை மாற்றுகிறவர், துக்கத்தை மாற்றுகிறவர், கண்ணீருக்கு பரிகாரி, சகல பிரச்சனைக்கு பரிகாரம் இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு தருகிறார், இயேசு தருகிறார். இன்னைக்கு அவர் வந்ததை நீங்க காண போறீங்க, நீங்க ருசிக்க போறீங்க. உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க விஷயத்தின் முன்னே இயேசு தொட்டு விடுவித்ததை நீங்க சாட்சியாக சொல்ல போறீங்க. இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்தது, இதுவரைக்கும் கைவிட்டு போனது, நம்பிக்கைக்கு அப்பால் பெற்றது, நம்பதுக்கு சான்ஸே இல்லை பாஸ்டர், என்னால் இது நம்ப முடியல பாஸ்டர், எனக்கு தான் இயேசு இப்படி செய்தாரா, என் பிள்ளைகளுக்கு தான் செய்தாரா, என் குடும்பத்துக்கு தான் செய்தாரா, என்னால் நம்பவே முடியல பாஸ்டர், எனக்கு இயேசு அற்புதம் செய்தா. என் விசுவாசம் கனம் உள்ளது, என் விசுவாசம் பெரியது. இயேசு கண்டா, என் விசுவாசம் கலைப்படம் உள்ளது அல்ல, ஒரிஜினாலிட்டி. இயேசு கண்டா, எனக்கு விடுதலை தந்தா. பிதாவே, நெஞ்சில் கை வைத்திருக்கிற என் அருமையான செல்வங்களை உம்முடைய பாதத்தில் இப்ப நான் கொடுக்கிறேன் அப்பா. லைவிலூடையும் சபையிலும் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளை
வார்த்தைகள், ஓ இன்னைக்கு நாங்கள் பேசின வார்த்தை, எங்களுடைய விசுவாசம் பெரியது, எங்கள் விசுவாசம் பெரியது, எங்கள் விசுவாசம் பெரியதப்பா. அந்த பெரிய விசுவாசத்தை இன்னைக்கு எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அவிசுவாசத்தை வேரோட பிடுங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவிசுவாசத்தை கொன்று போட்டதுக்காக ஸ்தோத்திரம். அது நீங்கும்படி நாங்கள் செபித்த பொழுது அற்புதம் நடந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தகப்பனாருடைய அவிசுவாசம் நீங்கதுக்கு இயேசு ஜெபித்து அடுத்த நிமிஷம் பிள்ளையை உயிரோடு எழுப்பி அப்பன் கையில் கொடுக்கிறார். மக்களே, கைவிட்டு போனது அம்மா ஐயா கவனிங்க, பிள்ளைகள் கவனிங்க, சகோதரங்கள் கவனிங்க, ஊழியக்காரங்க கவனிங்க. உன் கைவிட்டு போனது இயேசு இப்ப திருப்பி தருகிறார், திருப்பி தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், எடுத்துக்கொண்டு போ, எடுத்துக்கொண்டு போ. விசுவாசி அறிக்கை செய். அப்பா உன் மடியில் அதை தந்தா, உன் கையில் அதை தந்தா, உன் குடும்பத்துக்கு அது நன்மையாக மாறுகிறது, உங்களுக்கு அது அற்புதமாய் மாறுகிறது. இதை செய்து முடித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து போகிற ஒருவரும் கூடி வெட்கப்பட்டு நாளைக்கு வரக்கூடாது, தலகுனிந்து வரக்கூடாது. நேற்று நான் வந்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கல, நேற்று நான் செய்தி கேட்டேன், எனக்கு ஒன்றும் சம்பவிக்கலன்னு சொல்லி யாரும் நாளைக்கு வரக்கூடாதப்பா. இயேசு எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சாட்சி கொடுக்க என் கர்த்தர் கிருபை தருவீராக. அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய பிரச்சனைகள், கடன், சாபங்கள், வியாதிகள், பாவங்கள், அவங்களை எந்தெந்த விஷயத்தில் இயேசுவின் அன்பை விட்டு சத்தியத்தை விட்டு பிரிக்கிறேனோ, எந்தெந்த விஷயங்களை கொண்டு கொண்டு இருக்கிறேனோ, எந்தெந்த விஷயம் விசுவாச கண்களை குருடாக்குறேனோ, எதெல்லாம் விசுவாச தீபத்தை அணைக்கிறேனோ, விசுவாச பயணத்தை தடுக்கிறேனோ, அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போது அர்த்தமாக்கப்பட்டதுக்காக நன்றி அப்பா. தூரத்திலும் சமீபத்திலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய ஆளுகை இப்ப செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம், செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம், செய்து முடித்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, ஓ உம்முடைய கருணை உள்ள கரம் அப்பா இறங்குனதுக்காக ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மலட்டு தன்மையோடு வந்த பிள்ளைகள் அடுத்த நாட்களில் சீக்கிரமா விசேஷமுள்ள மக்களாய் மாறட்டும். திருமணம் தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும். வீட்டு வேலைகள், வேலைகள், கர்த்தாவே உத்தியோகங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு கைவிட்டு போனதோ திரும்பி வரட்டும். கடன், சாபம் இதோட தொலையட்டும். தீராத வியாதி, தீராத வியாதி, எந்த மருந்தினாலோ எந்த மருத்துவனாலோ சுகமாக்க முடியாத வியாதி இயேசுவின் தொடுதலினால் இப்போது சுகமாகுவதாக, சுகமாகுவதாக. விடுதலை தருவீராக, அற்புதம் செய்வீராக. அடையுண்ட டோர் எல்லாம் ஓபன் ஆகட்டும், எல்லா டோரும் ஓபன் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா டோரும் இப்போ ஓபன் ஆகட்டுமே. தடைகள் எல்லாம் மாறட்டுமே. எதிரிகள் முறியடிக்கப்படுவதாக. சத்ருவின் தலையை நசுக்குவீராக. அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் வரக்கூடாதப்பா, இந்த வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் வரக்கூடாதப்பா. நான் இங்க வந்ததன் மக்களுக்கு நல்லதென்று சொல்லட்டுமே. என்னை கொண்டு வந்த வேலை நீ செய்து முடித்ததுக்காக நன்றி அப்பா. நாளைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் உபவாசத்தோடு நன்றியுள்ள மக்களாக வந்து பாடி துதித்துமை ஆராதித்தும் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். அடியானையும் பலப்படுத்தும். என்னுடைய சபையின் மூத்த போதகருக்காக ஸ்தோத்திரம். அவர் ஆயிருக்கிறதோட பாதுகாப்பு இருக்கட்டும். அவர் போகும் இடமெல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். இங்கே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கர்த்தாவை பொறுப்பிலிக்கிற ஒவ்வொரு மக்களையும், எந்தெந்த பொறுப்பில் எந்தெந்த ஊழியத்தில் யார் யார் இருக்கிறேனோ அத்தனை பேர்லையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.